இந்த காலை வேளையில் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದೇನೆ. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இதில் எழுதி போயிடுச்சு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு எழுதிச்சு. ಇವತ್ತು ಮುಂಜಾನೆ ಆ ಒಂದು ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ವೈರ್ಗಳೆಲ್ಲ ಸುಟ್ಟು ಹೋಗಿದೆ. அதுக்காக நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் மைக்கில் வச்சு ಅದಕ್ಕೆಲ್ಲ ಅನೇಕ ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ಗಳನ್ನ ಮಾಡಿ ಮೈಕ್ ಬರುವಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால நீங்கள் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் சண்டே சர்வீஸ்க்காக ஜோம் பண்ணணும். ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. அப்போதான் வந்து ஒரு தடைகள் இல்லாமல் ஆண்டவர் வந்து வந்து வழிநடத்தும். ಆಗ ಯಾವುದೇ ಅಡೆತಡೆಗಳಿಲ್ಲದೆ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುವಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ. நம்ம வந்து ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய தடைகள் வருவது நான் என் வாழ்க்கையில் நான் கவனிச்சிருக்கேன். ಏನೋ ಕಾಟಚಾರಕ್ಕಾಗಿ ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಡೆತಡೆಗಳನ್ನು ನಾನು ಕಾಣಲ್ಪಡ್ತೇನೆ. நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு வரோம்? ನಾವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ? ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன ஆண்டவர் ஆராதிக்க வரோம், நம்ம ஆராதிக்கிறதுக்கு வரோம். ಆರಾಧನೆಗೆ ನಾವು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன எனக்கு வந்து என்னத்தை பேச போறாருன்றதுக்காக வரோம். ದೇವರು ಏನನ್ನ ಮಾತನಾಡೋದಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಯೋಚಿಸಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வந்து ஆண்டுடைய ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಎದುರು ನೋಡುವಿಕೆಯಿಂದ ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಬರಲ್ಪಡಬೇಕು. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணியிருக்கேன். சவுண்டு இப்போ கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, சவுண்டு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அளவுது ಸ್ವಲ್ಪ தூரம் ஓகே, சவுண்டு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து ஜெபத்தோட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவருடைய ஆராதனைகளை கலந்து கொள்ளுங்க. ಹಾಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಪೂರ್ವಕವಾಗಿ ನೀವು ಸಭೆಯ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಕೊಳ್ರಿ. சரியா? ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போதும் கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு வந்து அநேகர் வந்து உதவி செய்வீங்க. ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. நம்ம ஹாஸ்டல் பசங்க கூட ஒரு சிலர் வந்து அந்த காசு கொடுத்தாங்க. ಹಾಸ್ಟೆಲ್ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸோ அது ஒரு 10 ரூபா இருந்தாலும் சரி, ஒரு 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 2 லட்சமாக இருந்தாலும் சரி, நான் வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ಅದು 10 ರೂಪಾಯಿ ಆಗಿದ್ರು ಸರಿ, 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಆಗಿದ್ರು ಸರಿ, ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. ஏன்னா வந்து நீங்கள் கொடுத்த பணம் வந்து ஒரு சில இதுக்கு யூஸ் ஆச்சு. உங்களுக்கு பட்ட நிறைய விஷயங்களுக்கு வந்து அது யூஸ் ஆச்சு. ನೀವು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣವು ಅನೇಕ ವಿಷಯಗಳಿಗೆ ಅದೇನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಉಪಯೋಗವಾಗಿದೆ. ஸோ நீங்கள் 1 ரூபா கொடுத்துருந்தா கூட இந்த ஆலயத்துக்கு நீங்களும் சொந்தக்காரங்க தான். ಇಲ್ಲಿ 1 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ನೀವೇ ಸ್ವಂತದವರು. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த ஒரு மகிழ்ச்சியுடன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெபிக்க கொள்ளுங்க. ಮಹಿಮೆಯಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಸ್ತುತಿಸುವಂಥದ್ದನ್ನು ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் வந்து எவ்வளோ கொடுத்தீங்கன்றதை பார்க்குறதில்ல, எப்படி கொடுத்தீங்க அப்படின்றது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ದೇವರು ಹೇಗೆ ಕೊಟ್ಟರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சரி, நம்ம வந்து இன்னைக்கு ஜெபித்த ஆண்டுடைய வார்த்தை தியானிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. நண்பல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வெளியிலே ஆண்டவரே, இந்த புது வருடத்தை எங்களுக்கு காண கிருபை கொடுத்தீர். இந்த புது வருடத்திலேயும் ஆண்டவரே அநேக தீர்மானங்களை அன்றே நான் எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களை அன்றே கடைசி வரைக்கும் நாங்கள் அன்றே அதை கடைபிடிக்கிறதுக்காக இருந்துச்சு. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நீ வைத்திருக்க வசனத்தை வைத்து ஒரு சில நித்திய தீர்மானங்களை நான் எடுக்கத்தக்கதாக இருக்கீங்க. எங்களுக்கு அன்றே எங்கள் வாழ்க்கையை நீர் எவ்வளோ ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு தாகமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும், முக்கியமாக என்ற ஆழ்கிற ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசீர்வதி இயேசு நாமத்தில் கேட்க சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ನಾವು பார்க்க போகிறோம். ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ಮಾತನಾಡಬೇಕಿದ್ದೇವೆ. எப்படி வந்து நம்ம ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வது, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம், நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்போ ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். ಯಾವಾಗ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತೀವೋ ಆಗ ಆಶೀರ್ವಾದ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಬರ್ತದೆ.
நீங்க நிறைய நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், ஜனங்க வந்து ஆசீர்வாதத்தை தேடி அங்கங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನ ಗಮನಿಸುವಾಗ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹುಡುಕಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஒரு சில ஆசீர்வாத மீட்டிங்ஸ் போவாங்க. ಕೆಲವರು ಆಶೀರ್ವಾದದ ಕೂಟ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஒரு சிலர் வந்து ஆசீர்வாதம் பத்தி பேசுற சர்ச்சுக்கு போவாங்க. ಕೆಲವರು ಆಶೀರ್ವಾದದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಂತಹ ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. இல்ல ஒரு சில ஆசீர்வாத ஜெப கூட்டங்கள்ல கலந்துக்குவாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಯ ಒಂದು ಕೂಟಗಳಲ್ಲಿ ಗುಂಪುಗಳಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ತಾರೆ. ஆனா முக்கியமானது என்னது? ಆದರೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನು? ஆண்டவர் வசனத்தை நம்ம படிக்கும்போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்படும். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದப்படுವಾಗ, ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಬರ್ತದೆ. ஆசீர்வாதம் நம்ம பார்க்கும்போது பணத்தை மாத்திரம் நம்ம வச்சு பார்க்கக்கூடாது. ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ಕೇವಲ ಹಣವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಮಾತನಾಡಬಾರ್ದು. ஆசீர்வாதம் மட்டும் ஒரு முழுமை. ಆಶೀರ್ವಾದ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಪರಿಪೂರ್ಣತೆ. அதுல ஒரு பார்ட் வந்து பணம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ಹಣ. இப்ப பணம் மாத்திரம் இருந்துட்டு உங்களுக்கு வந்து உடல் ஃபுல்லா நோய் இருந்துச்சுன்னா அது என்ன ஆசீர்வாதம்? ಅಲ್ಲಿ ಹಣವು ನಿಮಗೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಆದರೆ ದೇಹದ ಶರೀರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅನಾರೋಗ್ಯದಿಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಆಶೀರ್ವಾದ? ஸோ நம்ம ஆசீர்வாதம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து மத்திய 5 அதிகாரத்துல பாக்கியவான்கள் அநேக ஒரு விஷயத்தை சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮತ್ತಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಧನ್ಯತೆ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம் கொடுக்கறதுனா இருதயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಂದು ನೋಡ್ತೀವಿ, ಹೃದಯಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் நம்ம ஆவியிலே வந்து இனிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆ ರೀತಿಯಾದಂತಹ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீதியை குறித்து பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀತಿಗೆ ಬಾಯಾರಿದವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சமாதானம் பண்றவர்கள் தன்யர்கள் ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது எங்கேயுமே வந்து உலக பிரகாரம் காரியங்களே கிடையாது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಲೌಕಿಕವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சுட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க வீட்டில். ಅನೇಕರನ್ನ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಅನೇಕ ಹಣದ ಒಂದು ಅಳತೆಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಮನೆಗಳಲ್ಲಿ. ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, ஒரு போதுன்ற மனசு இல்லை. ಅವರಿಗೆ ಸಂತೋಷ, ತೃಪ್ತಿ ಅಥವಾ ಸಾಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಮನಸ್ಥಿತಿ ಅವ್ರಿಗಿಲ್ಲ. பணம் இருக்குதே, ಹಣ ಇದೆ, ஏன் அது இல்லை? ಯಾಕೆ ಅದಿಲ್ಲ? ஏன்னா வந்து ஆண்டவரோட முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಇದೆಲ್ಲವೂ ಸಿಗ್ತದೆ. ಈಗ இன்னைக்கு பார்க்க போறோம் ஆகாய் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ಹಾಗಾಯಿನ ಒಂದು ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕದಿಂದ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, இங்க வந்து ஒரு அவங்க இஸ்ரேல் ஜனங்க வந்து கீழ்ப்படியாத இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா போயிடுறாங்க. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಅವರು ಏನಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ದಾಸರಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தாரு, எரேமியா மூலமா 70 வருஷத்துக்கு அப்புறம் ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೆರೆಮೀಯನ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, 70 ವರ್ಷಗಳ ನಂತರದಲ್ಲಿ ಪುನಃ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நம்மளுக்கு தெரியும், தானியேல் ஜெபிக்கிறார். 70 வருஷம் வரும்போது தானியேல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே ஆலயத்தை நீங்க கட்டி கொடுங்கன்னு ஜெபிக்கிறார். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ, ದೇವರೇ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நெಹேமியா ஜெபிக்கிறாரு. ನೆಹೆಮೀಯ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவங்கெல்லாம் அந்த ஆலயம் அவங்க எப்படியாவது அந்த அழிஞ்சு போன ஆலயத்தை திருப்பி கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ಇವರೆಲ್ಲ ಹೇಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಾಶವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾದ್ರೂ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ. ஆண்டவரும் என்ன பண்றாரு, ஒரு அந்த ராஜா சைரஸ் மூலியமா என்ன பண்றாரு, கூட்டத்தை வந்து ரிட்டர்ன் அனுப்புறாரு எருசலேம் கட்டுறதுக்கு. ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅರಸನ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಜನರನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அவங்க வர்றவங்க என்ன பண்றாங்க, ಅಲ್ಲಿ ಬರುವಂತವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, அங்க வந்து அவங்க வந்து கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஆலயம் கெட்ட என்ன ஆகுதுன்னா ஒரு எதிர்ப்புகள் வராது. ಅಲ್ಲಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ತಾ ಅನೇಕ ಎದುರುಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. அங்க இருக்கிற சமரியாவோட மக்களும் இன்னும் சில மக்களும் என்ன பண்றாங்க, அதை எதிர்க்கிறாங்க. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಾರ್ಯದವರು ಇನ್ನು ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் ஆலய கட்டுறதை நிறுத்திடுறாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா வந்து ராஜாவே வேணும்னு சொல்லிடுறாரு, இந்த ஆலயத்தை நீங்க கட்டக்கூடாதுன்னு அங்க இருந்து வந்துருது. அப்புறம் நிறுத்திடுறாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ರಾಜನ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಹೊರಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க சொந்த வீடுகளையும் தோட்டங்களையும் அதை வந்து கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಗಳನ್ನು ಅಥವಾ ತೋಟಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಮ್ಮ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕ ವಿಚಾರಗಳನ್ನ ಕಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு அப்படியே கட்டிட்டே இருக்கிறாங்க, ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆலயத்தை பத்தி மறந்துடுறாங்க.
ಆಲಯದ ಕುರಿತಾಗಿ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆலயம் அப்படியே அரைகுறையா நிக்குது. ಆಲಯದ ಏನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಧಬರ್ಧ ಕಟ್ಟಿ ನಿಂತಿದೆ. இவங்க வீடு மாத்திரம் அப்படி கட்டிட்டே இருக்கிறாங்க. ಇವರ ಮನೆಯನ್ನು ಮಾತ್ರ ಕಟ್ತಾನೇ ಇದ್ದಾರೆ. ஆனா பிரச்சனை என்னன்னா, ಆದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ அங்க அவங்களுக்கு துக்கமாவே இருக்கிறாங்க. ಅವ್ರಿಗೆ ಏನಾಗ್ತದೆ, ದುಃಖವೇ ಅವ್ರನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பெரிய பெரிய வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா துக்கமா இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನೆ ಇದ್ರು ಕೂಡ ಅವರು ದುಃಖದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா பணம் எல்லாம் வீணா போயிடும். ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಆದ್ರೆ ಹಣವೆಲ್ಲ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஒரு மன நிறைவே இல்லை. ಅಲ್ಲಿ ಮನ ತೃಪ್ತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲ. அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. ಆಗಲೇ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பதான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு ஆண்டவர். ಆಗ ದೇವರು ಪ್ರವಾದನೆ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க என்ன பண்ணல, முன்னுரிமை கொடுக்கல. அதுக்கு ಇಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಂದೆ ಬೆಳೀತಾ ಇಲ್ಲ. நீங்க ஆவிக்குரிய விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம உலக பிரகாரம் விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. ಇಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂಥ ವಿಷಯಗಳಿಗೆ ನೀವು ಮನ್ನತೆಯನ್ನು ಕೊಡದೇನೆ ಲೌಕಿಕವಾದಂಥ ವಿಷಯಗಳಿಗೆ ನೀವು ಮನ್ನಣೆಯನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கூட நிலைத்திருக்க மாட்டேங்குது. ಹಾಗಾಗಿ ಲೌಕಿಕವಾದಂಥ ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೂಡ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಲ್ತಾ ಇಲ್ಲ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஆகாய் தீர்க்கதரிசி பொறுத்தவரை 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತಿಗೆ ಆಗಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದ ಮೂಲಕವಾಗಿ 3 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು இது ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋದು. ஒரு ரொம்ப குட்டியான ஒரு 2 அதிகாரம் தான். ಇದು ಬಹಳ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ 2 ಅಧ್ಯಾಯಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕ. வீட்டில் போய் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀವು ಈಸಿಯಾಗಿ ಓದ್ಬಿಡ್ಬೋದು. ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா ஈஸியாக நீங்கள் நம்ம படித்து புரிஞ்சிக்கலாம். ಅರ್ಧ ಗಂಟೆ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಈಸಿಯಾಗಿ ನೀವು ಕುಂತು ಓದಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா வசனமும் நம்ம படிக்க முடியாது. ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு அனுப்பிடுவேன். ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ಓದೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಿ. ஸோ ஆகாய் 1 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. ஸ்லைட் கொடுப்பா. சரியா? இது ஓகே, இது அடுத்தது போயிடும், முடிஞ்சிருச்சு. அடுத்தது 1 அதிகாரம் 2 வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இங்க எல்லாம் வீட்டில் நல்லா அப்படியே ஜாலியாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுற நேரம் வரல அப்படின்னு. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೂ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಸಮಯ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்காக அப்படி சொல்றாங்க? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். ದೇವರು ಕಂಡುಹಿಡಿದ್ರು. அது அந்த ஆன்சரை பார்க்கும்போது ஆமா, நிறைய கஷ்டப்பட்டாங்க, எதிர்ப்புகளை சந்திச்சாங்க, ஆனாலும் ஆலயம் கட்ட முடியல, அதெல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು, ಅನೇಕ ಎದುರುಗಳು ಬಂತು, ಅನೇಕ ಅಡೆತಡೆಗಳು ಬಂತು, ಹಾಗಾಗಿ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இது உண்மையான ரீசன் கிடையாது. ಆದರೆ ದೇವರೇ ಗೊತ್ತಿದೆ ಇದು ನಿಜವಾದಂಥ ವಿಷಯ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா இங்க வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா பாபிலோன்ல இருந்து வந்தது, பாபிலோனுக்கு போனது ஒரு பெரிய கூட்டம். ಇಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಬಂದಾಗ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಇದಾಗಿದೆ. ಹೋಗಿದ್ದು ಇದು ಅಡಿಮೆயா போனது பெரிய கூட்டம். ದಾಸರಾಗಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು. வந்தது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வேறக்குறைய ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಹಿಂದಿರುಗಿ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸರಿಸುಮಾರು 50,000 ಜನರು. அப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு தாகம் கொண்டவங்க. ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಾಹವಾಗಿರುವಂತವರಲ್ಲ, ದಾಹವಾಗಿರುವಂತವರು. ஏன்னா மிச்சவங்க அங்கேயே இருந்துட்டாங்க பாபிலோன். மிச்சவரெಲ್ಲರೂ ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ಬಾಬಿಲೋನ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ. வந்தவங்க உண்மையா ஆலயத்தை கட்டணும்னு ஒரு தீவிரமா ஒரு முடிவு எடுத்தவர்கள். ಅಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ನಿಜವಾಗಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. ஆனா கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிட்டாங்க, அப்படியே கோல்ட் ஆயிடுச்சு. அதான் பின்னாடி ஸ்லைட்ல தான் போட்டிருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிட்டாங்க, அப்படியே குளிராகி ஜில்லுனா ஜில்ல அப்படியே உட்கார்ந்தாங்க. ಅಲ್ಲಿ ಹಾಗಾಗಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು ಆಗ್ತಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಣ್ಣಗೆ ಮೆತ್ತಗೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படி வைராக்கியமா இருந்தது இப்படி ஆக முடியும்? ಆ ರೀತಿಯಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳಂತವರು ಹೀಗೆ ಹೇಗೆ ಆಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அதுதான் பிசாசோட நோக்கமே. ಅದೇ ಸೈತಾನನ ಒಂದು ದೃಷ್ಟಿ. உங்களை எப்படியாவது என்ன பண்ணிடணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவங்களை அப்படியே உட்கார வச்சிடணும். ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಲೌಕಿಕವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ஆனால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ಆದ್ರೆ ಅದು ಲೌಕಿಕವಾದಂತ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲೂ ಕೂಡ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 வசனம் படிங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10ನೇ 22ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அதனோட அது கூட வேதனையை கொடுக்க மாட்டாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಯೆಹೋವನ ಆಶೀರ್ವಾದ ಅದು ಭಾಗ್ಯದಾಯಕವಾಗಿರ್ತದೆ, ಆದ್ರೆ ಅದು ವ್ಯಸನವನ್ನ ಸೇರಿಸದು. இன்னைக்கு உலகமும் ஆசீர்வாதம் கொடுக்கும் உங்களுக்கு.
ಲೋಕವು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡ್ತದೆ. இந்த பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துக்கு சொன்னா, நீங்க காலில் விழுந்தீங்கன்னா என்ன பண்றேன், இந்த உலகத்துக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னா. ಈ ಸೈತಾನ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ನೀವು ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ಬಿದ್ದು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಲೋಕ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. ஆனா ஒன்னே ஒண்ணு, ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು, அது கூட இடத்த கொடுப்பான், வேதனையும் கொடுப்பான். ಅದರ ಜೊತೆಗೆ ವ್ಯಸನವನ್ನು ಸಹ ಕೊಡ್ತಾನೆ. அதுதான், நீங்க ஆண்டவரை விட்டு போய் நீங்க வந்து பெரிய ஆளாகணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட வேதனையும் சம்பாதிச்சிருவீங்க. ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವು ಇದಾಗಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಜೊತೆಲಿ ವ್ಯಸನವು ಕೂಡ ನಿಮಗೆ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அதுதான், ஆண்டவரை தெரியாத மக்கள் அந்நியர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஆனா அது கூட வேதனையும் சம்பாதிச்சுக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ವ್ಯಸನವನ್ನು ಸಹ ಉಂಟು ಆಗ್ತಾ ಇದೆ. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா அவங்களுக்கு திருப்தி கொடுக்குறாரு. ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತೃಪ್ತಿಕರವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மன நிறைவை கொடுக்குறாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಮನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன ஆகுது, ಇಲ್ಲಿ 1 ಮತ್ತು 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ, ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏன் இப்போ ஆலயத்தை அப்படியே விட்டுட்டீங்க, ಯಾಕೆ ನೀವು ಆಲಯ ಕಟ್ಟೋದನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ, ஏன் ஆலயம் அப்படியே கிடக்குது, ಯಾಕೆ ಆಲಯ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ, நேரம் வரல ஏன் சொல்றீங்க, ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. உங்க வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸಮಯ ಇದೆ, ஆனா ஏன் என் ஆலயத்தை கட்டும் போது உங்களுக்கு நேரம் இல்லை. ಯಾಕೆ ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. 4ஆம் வசனம் படிங்க. 4ನೇ ವಚನ, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்படி என்ன அர்த்தம், அவங்க என்ன சொல்ற, ஆண்டவர் நீங்க வந்து நல்ல அழகழகா வீடு கட்டி மச்சு பேனல் பேனல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல அடுக்கடுக்கா வந்து நல்ல எலவேஷன்லாம் வச்சு நீங்க கட்டுறீங்க, ஆனா என் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ಅಲ್ಲಿ ನೀವು ಮನೆಯನ್ನ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿಕೊಂಡ್ರೆ ಒಳಗಡೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಂದರವಾಗಿ ಅದನ್ನು ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ಸಮಯ ದೇವರ ಆಲಯ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. கேட்டா என்ன பதில் கொடுக்குறீங்க, ಕೇಳಿದ್ರೆ ಏನಂತ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, எங்களுக்கு பணம் கஷ்டமா இருக்குது, பணம் கஷ்டம், ನಮಗೆ ಹಣದ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீணா போயிடுது, ಎಷ್ಟೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ವೇಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ, எதிர்ப்பு இருக்குது, ಅಲ್ಲಿ ಎದುರುಗಳು ಇದೆ. நாங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தா தானே உங்க வீடை கட்ட முடியும் ஆண்டவரே, ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಮನೆ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆವ್ರಿ. இதெல்லாம் வந்து சாக்கு போக்குகள். ಇದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳುವಂಥದ್ದು. நான் ஒரு சிலர் பிரதர்ஸ் கேட்பேன், ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வர்றதில்ல, ಕೆಲವು ಸಹೋದರರು ಕೇಳ್ತೀನಿ, ಯಾಕೆ ಸಹೋದರರೇ ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. இல்லை பிரதர் இன்னைக்கு வந்து சண்டே தான் இருப்பாங்க, கண்டிப்பாக போகலாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ಅವತ್ತು ಭಾನುವಾರದ ದಿವಸವೇ ನಮಗೆ ಸಂಬಳ ಕೊಡ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன் பிரதர் நீங்கள் கொஞ்ச நேரம் கூட ஆண்டருக்கு செலவு பண்ணுறதில்ல நேரத்தை, ಯಾಕೆ ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯವನ್ನು ನೀವು ವ್ಯಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பிரதர் காலையிலே நம்ம போனோம்னா வந்து அன்னைக்கு லீவ் போட்டுறாங்க பிரதர், எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு விட்டுறாங்க, அதனால காலையிலேயே நான் போகணும் பிரதர். ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ಹೋಗ್ಬೇಕು ಸಹೋದರರೇ, ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಲೀವ್ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ ಆಫೀಸ್ನಿಂದ, ಹಾಗಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು ನಾನು. அப்போ சீக்கிரமாக எந்திரிக்கலாமே, ಹಾಗಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಎದ್ದೇಳ್ಬಹುದಲ್ಲ. இல்லை பிரதர் ரொம்ப தூரம் நான் இப்படி ட்ராவல் பண்ணிட்டேன்னா டயர்டாக இருக்குது பிரதர், ತುಂಬಾ ದೂರದಿಂದ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬರ್ತೀನಿ ಬ್ರದರ್, ನನಗೆ ಟಯರ್ಡ್ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. இதெல்லாம் வந்து சாக்கு போக்குகள். ಇದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳುವಂಥದ್ದು. இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀರಿ ಅಂತಂದ್ರೆ ஆண்டோட வேலையை நீங்கள் செய்ய முடியாது, ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அதனால தான் இந்த ஒரு முன்னுரிமை உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ಯಾವುದಕ್ಕೆ ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀವು ಮುಂದೆ ಹೋಗ್ತೀರಿ. ஸோ இந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சாங்க, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿದ್ರು, ஆனால் தாமதமாக கீழ்ப்படிஞ்சாங்க, ಆದ್ರೆ ಕೇವಲ ಕಾಲಾವಕಾಶದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿದ್ರು. அதுக்கப்புறம் அறகுறை கீழ்ப்படிதல். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅರ್ಧ ಬರ್ತ இவங்க வந்த வேலை என்ன, ಇವರು ಬಂದ ಕೆಲಸ ಏನು, எதுக்காக வந்த பாபிலோன்லேருந்து எருசலேம் வந்த காரணம் என்ன, வீடு கட்டி இருக்கிறதுக்கா இல்லை ஆலயம் கட்டுறதுக்கா, சர்ச் கட்டுறதா வந்தாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ನಿಂದ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬಂದಂತ ಒಂದು ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ நம்மளோட நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கு வந்தது, ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾವುಗಳು ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಅಥವಾ ನೋಟ ಏನು, எதுக்காக நீங்க உலகத்துல பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ ಅಂತ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? அப்போஸ்தலர்ல திருப்பதி, அப்போஸ்தலர்ல வந்து பவுல் வந்து என்ன பண்றாரு, ஒரு இடத்துக்கு போறாரு, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಪೌಲನು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விக்கிரகத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಕಟ್ಟಿಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்போ கட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு அந்நிய அங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅನ್ನ ದೇವರುಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ பவுல் அந்த இடத்துக்கு வராரு, ಆಗ ಪೌಲನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ பவுல் வந்து அவங்களை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாரு. ಪೌಲನು ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ.
அது வேதனைப்பட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ವೇದನೆಗೆ ಒಳಪಟ್ಟು ನಿಮ್ಮ ಮಾಡ್ತಾರೆ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು அப்போ ಮಾಡ್ತಾರೆ. சில 16 அதிகாரத்துல 14 அதிகாரம் படிங்க 16 வசனம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நம்மை செய்து வந்த வானத்திலிருந்து மலைகளில் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுதிருந்ததில்லை அது என்றார். கிடையாது, அது கிடையாது. 17 அதிகாரம் 27 வசனம். 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் ஆ. தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஸோ ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிறதே நோக்கம் என்னன்னா, எப்படியாவது தட்டி தடமாடி யாரை கண்டுபிடிக்கணும், உண்மையான ஆண்டவர் யாரும் கண்டுபிடிக்கிறது தான் அவனோட நோக்கமே. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಒಂದು ದೃಷ್ಟಿ, ಮುಖ್ಯವಾದಂಥ ದೃಷ್ಟಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರುಗಳನ್ನ ಹುಡುಕುವಂಥದ್ದು. ஏன்னா 26 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு மனிதன் இருந்து ஆண்டவர் பண்ணாரு, மனிதர்களை உண்டாக்குனாரு. அதுக்கப்புறம் அவங்க எங்க பறக்கணும், எந்த இடத்துல வாழணும் ஆண்டவர் டிசைட் பண்றாரு. அவங்க எதுக்காக பண்றாருன்னா, எப்படியாவது தட்டி தடமாடி யாரை கண்டுபிடிக்கணும், உண்மையான ஆண்டவர் கண்டுபிடிக்கணும் தான். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ದೇವರಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಆತನ ಹುಡುಕಲ್ಪಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ. இல்லைன்னா எல்லாரும் வந்து நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு போயிடலாமே. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ದೇವರುಗಳನ್ನ ಅಡ್ಡ ಬಿದ್ದವರು ಹೋಗ್ಬಹುದಲ್ವಾ? ஆனா மனிதன் பிறந்த நோக்கம் எதுக்காகனா, உண்மையான ஆண்டவரை வந்து கண்டுகொள்றதுக்காக தான். ಅಲ್ಲಿ ನಿಜವಾದಂಥ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. ஸோ இங்க வந்து அதே மாதிரி இங்க வந்து நம்ம எப்படி வந்து ஆண்டவர் நம்மளை வந்து அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்கணுமோ, அதே மாதிரி இங்க ஆகாய தீர்க்கதரிசியில பார்த்தீங்கன்னா அவங்க வந்த நோக்கம் வந்து ஆலயத்தை கட்டுறதுக்காக. ಅಲ್ಲಿ ಹಗ್ಗಾಯನ ಒಂದು ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಅವರ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂಥ ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಆಲಯವನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲು ದೇವರನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. உண்மையான ஆண்டவர்னா யாரு, ನಿಜವಾದಂಥ ದೇವರು ಅಂದ್ರೆ இந்த ಯಾರು, உலகத்தை படைத்தவர் யார், ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು என்னை ಯಾರು, படைத்தவர் யார், என்னென்ன படைத்தவர் யார், ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಯಾರು, என் வாழ்க்கையில எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறாரு, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ಮೊದಲು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. இது தெரியாம நீங்க கண் குருட மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷ சமாதானமே இருக்காது. ಇದನ್ನ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೇನೆ ಕಣ್ಣನ್ನ ಕಟ್ಟಿಕೊಂಡು ನೀವು ಸುತ್ತಾ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா இங்க வந்து இந்த வந்த ஜனங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஆண்டோட ஆலயத்தை கட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு. ಇಲ್ಲಿ ಜನಗಳಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಅವರು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா என்ன பண்ணாங்க, அப்படியே தாமதப்படிக்கிட்டே இருக்கிறாங்க. டைம் வரல டைம் வரல டைம் வரல. ಆದ್ರೂ ಕೂಡ ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ 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 ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ நம்ம அந்த டிராஃபிக் சிக்னல்ல பார்த்தோம்னா என்ன ஆகும், டிராஃபிக் சிக்னல் பார்த்தா 3 லைட் இருக்கும். ಇಲ್ಲಿ ಟ್ರಾಫಿಕ್ ಸಿಗ್ನಲ್ ನೋಡಿದ್ರೆ ನಿಮಗೆ 3 ದೀಪಗಳನ್ನು ಕಾಣ್ತದೆ. என்ன லைட் இருக்கும், ಯಾವ್ದೆಲ್ಲ ಇರ್ತದೆ? ரெட் கலர் இருக்கும், அப்புறம் எல்லோ கலர் ஒன்று இருக்கும், கிரீன் கலர் இருக்கும். ಕೆಂಪು, ಹಳದಿ, ಹಸಿರು. ரெட் கலர்னா என்னது, ಕೆಂಪು ಅಂದ್ರೆ ಏನು? ஸ்டாப். ನಿಲ್ಲಿಸು. ஆரஞ்சுனா எல்லோ கலர்னா கெட் ரெடி. ಹಳದಿ ಅಂತಂದ್ರೆ ಸಿದ್ಧವಾಗಿರ್ರಿ. கிரீன்னா ಗ್ರೀನ್ ಅಂದ್ರೆ கோ. ஸோ ஆண்டவர் வந்து பாபிலோன்ல இருந்து இவங்களை அனுப்பும் போது எந்த சிக்னல் கொடுத்திருந்தாரு, ದೇವರು கிரீன் சிக்னல் கொடுத்திருந்தாரு. ಕಳಿಸುತ್ತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹಸಿರು ಬಣ್ಣದ ಒಂದು ಸಿಗ್ನಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இவங்க வந்து இப்ப எந்த சிக்னல்ல இருக்கிறாங்க இங்க, ಆದ್ರೆ ಇವರು ಯಾವ ಸಿಗ್ನಲ್ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? ரெட் இல்ல, அது ஆரஞ்சு எல்லாம் நிக்கிறாங்க அப்படியே தாமதம். ಹಳದಿ ಬಣ್ಣದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. டைம் வரல, டைம் வரல, டைம் வரல. ಅಲ್ಲಿ ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நம்ம ಹೇಳ್ತಾರೆ. பெங்களூர் டிராபிக்ல நின்றா தெரியும் என்ன ஆகும். ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಟ್ರಾಫಿಕ್ ನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ என்ன ஆகும், ஆரஞ்சு விழுந்து எல்லாம் விழுந்த உடனே நம்ம வந்து மூவ் ஆகல, என்ன ஆகும், ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಹಳದಿ ಬಣ್ಣದ ಒಂದು ಲೈಟ್ ಉಂಟದೆ ಅಂತಂದ್ರೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? என்ன ஆகும், செல்லப்பட்டி போவா. அங்க யாருக்கு விழுந்துருச்சு, நீங்க வந்து அப்படியே நிக்கிறீங்க, என்ன ஆகும், பின்னாடி இருந்து நடிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம கீ 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 நீங்களே போயிருவீங்க முன்னாடி. ಅಲ್ಲಿ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವಾಹನ ಸವಾರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಕೀ ಕೀ ಎಂಬುದಾಗಿ ಸೌಂಡ್ ಅನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. இவங்களுக்கு வந்து அப்படியே நிக்கிறாங்க, ஆனா ஆண்டு மேல இந்த ஆறு நடிச்சுட்டே இருக்கிற காது கேட்க மாட்டேங்குது. ಇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ತಡ ಮಾಡ್ತಾ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದೇವ್ರ ಮೇಲಿಂದ ಅಲ್ಲಿ ಸೌಂಡ್ ಅನ್ನ ಮಾಡ್ತಿದ್ರು ಕೂಡ ಇವ್ರು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. அதை வந்து எப்படியே என்ன பண்றாங்கன்னா ஒரு
ஒரு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ಅದನ್ನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ತಡ ಮಾಡ್ತಾನೇ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ நல்ல ஒரு விஷயம் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கறதுன்னு தெரிஞ்சு நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தா அதுல வர்ற ஒரு சில பிரச்சனைகள் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஒரு சிலருக்கு ஏன் பிரதர் நீங்க வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? ಕೆಲವರನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಯಾಕೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡೋದಿಲ್ಲ? பணம் இல்லை பிரதர், என்ன இல்லை, காசு வந்த உடனே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிப்பாங்க. ನನಗೆ ಹಣ ಇಲ್ಲ, ಹಣ ಬಂದೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ. எனக்கு வந்து அந்த ಮಂಜು வந்து நமக்கு 10 ரூபா கொடுத்தான் ஆலயம் கட்டுறது. ಮಂಜು ಬಂದ್ಬಿಟ್ಟು 10 ರೂಪಾಯಿ ಹಣವನ್ನ ಆಲಯಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟ. நிறைய பேர் நிறைய கொடுத்தீங்க, ஆனா எனக்கு அது ரொம்ப வந்து பிடிச்சிச்சு அவன் கொடுத்தது. ಮಂಜು ಅವನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ 10 ರೂಪಾಯಿ ಅದು ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ವಿಷಯ. ஏன்னா நீங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுல கொடுத்தீங்க, அவங்க இருந்ததெல்லாம் அவன் கொடுத்தான். ಅಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತದನ್ನು ಕೊಟ್ರಿ, ಆದ್ರೆ ಆತನು ಇರುವಂತದೆಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟ. ஸோ யார் ரொம்ப கொடுத்தது? ಮಂಜು தான். ஏன்னா இப்ப நான் கூட கொடுத்தேன், ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ஆனா எல்லாத்தையுமே கொடுக்கல, ಎಲ್ಲವನ್ನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. எல்லாரும் மேல கொடுத்தது எது? ಮಂಜು தான். சின்ன கேட்டீங்க, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮಂಜುನೇ. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆண்டத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கை. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಕೊಡುವಂತದನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் வர மாட்டேங்கிறீங்க சர்ச்சுக்கு? ಯಾಕೆ ನೀವು ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ? பிள்ளைங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. ಮಕ್ಕಳು ತುಂಬಾ ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொஞ்சம் வளர்ந்தவனே வந்துடுறேன் சர்ச்சுக்கு. ಸ್ವಲ್ಪ ಮಕ್ಕಳು ಬೆಳೆದ್ರಂತಂದ್ರೆ ನಾ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. ஏன் பிரதர் ஊழியத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க? ಯಾಕೆ ನೀವು ಸೇವೆಗೇನೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ? சர்ச்சில் பார்க்கறது அவ்வளோதான், அடுத்த சண்டே தான் மூஞ்சி பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಮಾಡುವ ನೋಡುತ್ತದೆ, ಅದಾದ ನಂತರ ಮತ್ತೆ ಪುನಃ ಇನ್ನೊಂದು ரொம்ப டைட்டு பிரதர், வேலை ரொம்ப ஜாஸ்தி வேலை ಬ್ರದರ್, ತುಂಬಾ ಕೆಲಸ ಬಹಳ ಟೈಟ್ ಆಗಿದೆ. ரிட்டைர்மெண்ட் ஆன உடனே வரேன் நான். ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ಮೇಲೆ ಬರ್ತೀನಿ. ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு உங்களை மெயின்டைன் பண்றதே கஷ்டம், இப்போ ஊழியம் பண்றது. ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಂತದ ಕಷ್ಟ, ನೀವೇನು ಬರುವಂಥದ್ದು பாருங்க. இது வந்து நம்ம எப்போ அந்த ஆண்டவர் விஷயத்துல நம்ம அதை தாமதித்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಯಾವತ್ತಿಗೂ ತಡ ಮಾಡುವಂತವರಾಗಿನೇ ಇರಬಾರ್ದು. எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு கொடுக்க கூடாது. ಯಾವಾಗಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರಣವನ್ನ ಹೇಳುವಂಥದ್ದೇ ಅಲ್ಲ. இன்னைக்கு தான் நம்மளுக்கு சொந்தம், இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு சொந்தம், நாளைக்கு நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. ಈ ದಿವಸವೇ ನಮ್ಮ ಸ್ವಂತ, ನಾಳೆ ಏನಾಗ್ತದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நாளைக்கு 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 நம்ம சொல்லக்கூடாது. ನಾಳೆ 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 ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬಾರ್ದು. ஆண்டவர் சொல்ற இன்னைக்கு ரட்சிப்பு நாள், ಇವತ್ತೇ ರಕ್ಷಣೆಯ ಸುದಿನ. இன்னை பத்தி நீ யோசி, நாளை பத்தி நீ சிந்திக்காத, இன்னைக்கு பத்தி நீ சிந்தி அப்படின்றது ஆண்டவர். ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನಾಳೆ ಕುರಿತಾಗಿ ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ, ಇವತ್ತಿನ ಚಿಂತೆನ ಇವತ್ತಿಗೆ ನೀನು ಮಾಡು. ஸோ உங்க வாழ்க்கையில வந்து ஆண்டவரை நாளைக்கு நீ என்ன பண்ண, இங்கிலீஷ் வந்து சொல்லுவாங்க அழகா ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். ಅಲ್ಲಿ ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರೀ ಮುಂದುವರಿಸ್ತಾ ಹೋಗುವಂತದ್ದೇ ಎಂಬುದಾಗಿ, ನಾಳೆ ನಾಳೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க வந்து பாத்தீங்களா, பசங்க ஹோம்ஒர்க் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா விளையாட்டே இருக்கீங்க, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೋಮ್ವರ್ಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆಟ ಆಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. அப்புறம் பண்ணலாம் ಆಮೇಲೆ ಮಾಡ್ತೀನಿ, ಆಮೇಲೆ ಮಾಡೋಣ எழுதுவாங்க ஹோம்ஒர்க். ಯಾವಾಗ? ஸ்கூல்ல போகும்போது பார்த்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பாங்க. ಮುಂಜಾನೆ ಶಾಲೆಗೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಬೇಗವಾಗಿ ಬರಿತಾ ಇರ್ತಾರೆ. நான் அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகணும், எங்களுக்கு மண்டே ஆச்சுன்னா ஒயிட் ஷூ போடணும், ஒயிட் ஷூ ಹಾಕ್ಬೇಕು. ಮಂಡೇ ಬಂತು ಅಂದ್ರೆ ವೈಟ್ ಶೂ ಹಾಕಬೇಕಾಗಿತ್ತು. இப்போ மாதிரி என்னது தொடச்செல்லாம் போகாது, அது ஒயிட் துணி மாதிரி இருக்கும். ஸோ நீ துவச்சாதான் அது ஒயிட் ஷூ ஆகும். ಇವಾಗಿನ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಡಿಸಿದ್ರೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಟ್ಟೆಯಿಂದ ಅದು ವಾಶ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. நம்ம என்ன பண்ண மாட்டோம், நல்லா சண்டே ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு துவைக்கிறது கிடையாது. ಅಲ್ಲಿ ಭಾನುವಾರ ಫುಲ್ ಆಟ ಆಡಿ ಅದನ್ನ ತೊಳೆಯುವಂಥದ್ದಿಲ್ಲ. அது அப்படியே ரெட் கலர்ல இருக்கும் ஷூ. ಆ ಒಂದು ಶೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಂಪು ಬಣ್ಣದಾಗಿ ಇರ್ತದೆ. அது காலையிலேயே உட்கார்ந்து அது பாலிஷ் அடிச்சாலும் எல்லாம் மண்ணெல்லாம் ஒட்டிக்குது. ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ಪಾಲಿಶ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಮಣ್ಣೆಲ್ಲ ಹಚ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. சாக் பீஸ் எடுத்து நல்லா தேய்ப்போம், ಚಾಕ್ ಪೀಸ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಬರಿತಾ ಇದ್ವಿ. அது ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள பாதி இது கீழே விழுந்து திருப்பி கொஞ்சம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எப்படியா. ಅಲ್ಲಿ ಶಾಲೆಗೆ ಅರ್ಧ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅರ್ಧ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು, ಅದು ಹೋಗ್ತಾ ಇತ್ತು, ಶಾಲೆಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇತ್ತು. நல்லா அடி வாங்கிடும், அடிதான் ಚೆನ್ನಾಗಿ ಏಟುಗಳನ್ನು ತಿಂತಾ ಇತ್ತು. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா சரி பண்ணிடலாம் இல்லை ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து நேரத்தை கடத்திக்கிட்டே இருப்போம், அதை செய்ய முடியாது. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ, ಆದರೆ ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எனக்கு வந்து மார்க் அதிகாரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ಮಾರ್ಕನ ಬರೆದಂಥ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗುವಂಥ ಒಂದು ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? பேர்ல எப்பவும் சொல்றது உடனே பண்ணாரு. ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಹೇಳ್ತಾರೆ ತಕ್ಷಣ ಎಂಬುದಾಗಿ, உடனே கீழ்ப்படுகிறது. ತಕ್ಷಣವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಧೇಯನಾಗುವಂಥದ್ದು. அந்த உடனே கீழ்ப்படுகிறது வந்து ஆண்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ವಿಧೇಯನಾಗುವಂಥದ್ದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ. ஸோ உங்க வாழ்க்கையில வந்து ஆண்டர் சொல்லி பேசிட்டாரா, உடனே கீழ்ப்படிங்க.
ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಾರ ತಕ್ಷಣವಾಗಿ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ರಿ. இல்ல ஆண்டர் இன்னொரு வாட்டி பேசுறது ஆண்டர் பேசினாரா தெரியலையே அப்படின்னா சொல்லக்கூடாது. ஆண்டர் சொன்னா கீழ்ப்படி உடனே. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ಮಾಡಬೇಕು. நீங்க சர்ச்சுக்கு வரும்போது அப்படிதான் வரணும். ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಬರಬೇಕು. ஆண்டரே நீங்க பேசுங்க நான் கீழ்ப்படிறேன். ದೇವರೇ ನೀವು ಮಾತನಾಡ್ರೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗ್ತೀನಿ. அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து ஆண்டர் ரொம்ப பிடிக்கும். ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ದೇವರಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ. அப்போ வந்து அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. ಆಗ ಅವ್ರೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಒಂದು ತಕ್ಕವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. அந்த சாமுவேல் பாத்தீங்கன்னா அவங்க கூடுவார் ஏலி தாத்தா, ஏசப்பா கூப்பிட்டுருப்பாரு, ஏலி தாத்தா கூப்பிடுறாரு உடனே ஓடி வருவார். ಅಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯ ಗಮನಿಸಿದ್ರೆ ಮಲಿಕೊಂಡಿರ್ತಾನೆ, ದೇವ್ರು ಕರೀತಾರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಎಲಿಯ ತಾತ ಕರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಬರ್ತಾನೆ. வாழ்க்கையில உடனடி கீழ்ப்படியில் இருக்கும்போது ஆசீர்வாதமோ தடைப்படுமோ தடைப்படாதா? அதுதான் பார்க்க போறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ನೀವು ತಕ್ಷಣವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬರಲ್ಪಡ್ತದೆ. ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತಡೆ ಆಗುವುದು. பாருங்க ஆகாய் 1 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் படிங்க. ಅಧ್ಯಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5 ಮತ್ತು 6 ವಚನ ಓದ್ರಿ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளை என்ன பண்ணு, சிந்தித்து பார் அப்படின்றார். ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ನೀನು ಚಿಂತಿಸಿ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ. உன் வழிகளை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சும்மா யூடியூபே பார்க்காத, அங்கேயும் பார்த்தே இருக்காது, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சிந்தித்து பார். ನೀನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಥವಾ ಅದನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಡ, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಚಿಂತಿಸಿ ನೋಡು. உன் வழிகளை நீ போற வழியை சிந்தித்து பார் அப்படின்றாங்க. ನೀನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನ ಚಿಂತಿಸಿ ನೋಡು. நிறைய சம்பாதிக்கிற, ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀ, மாசம் கடைசி ஆகாத என்ன ஆகுது, கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ತಿಂಗಳ ಹಂತದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ. ஒரு சிலர் மாசம் கடைசி ஆகுது இல்ல, முதல் வாரத்திலே என்ன ஆயிருது, கடன் அங்க போய் வாங்கலாம்ன்றதா மனசு ஓடுது. ಅಲ್ಲಿ ಕೆಲವರ ಕಾರ್ಯ ಹೇಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ತಿಂಗಳ ಕೊನೆಯಲ್ಲ ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಅಂತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ. என்ன சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, ಏನು ತಿಂದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. அவங்க நினைக்கிறாங்க டோமினோஸ்ல போய் பீட்சா சாப்பிட்டா திருப்தி ஆகும். ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಡೊಮಿನೋಸ್ ಪಿಜ್ಜಾದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತಿಂದ್ರೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ತದೆ. திருப்தி ஆகும், சாப்பிட்டு பார்த்துறாங்க திருப்தி ஆகும். ತಿಂದು ನೋಡಿದ್ರೆ ಅದು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. இல்ல மெக்டானல்ஸ் போய் பர்கர் சாப்பிட்டா திருப்தி ஆகும், அதையும் சாப்பிட்டு பார்க்கறது திருப்தி இல்லை. ಮೆಕ್ಡೊನಾಲ್ಡ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರ್ಗರ್ ಅನ್ನು ತಿಂದ್ರೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೂಡ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ ஓ ಅವರಿಗೆ. நல்ல இந்த கடையில போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா திருப்தி ஆயிரும் நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்க்கறது திருப்தி இல்லை. ಆ ಒಂದು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮಟನ್ ಬಿರಿಯಾನಿ ತಿಂದ್ರೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. மாசம் வந்து 70,000 ரூபாய் சம்பாதிச்சா திருப்தி ஆகும் நினைக்கிறாங்க, திருப்தி இல்லை. ಅಲ್ಲಿ ತಿಂಗಳಿಗೆ 70,000 ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. இல்ல 1.5 லட்சம் வந்துட்டா திருப்தி ஆகும், திருப்தி ஆகும். ಅಲ್ಲಿ ತಿಂಗಳಿಗೆ 1.5 ಲಕ್ಷ ಹಣ ಬಂದರೂ ಕೂಡ ತೃಪ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಆದ್ರೂ ಕೂಡ ಇಲ್ಲ. எங்க வருதுன்னு தெரியல, காசு எங்க போகுதுன்னு தெரியல, ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. நிறைய விஷயம் செஞ்சு பார்க்கறாங்க, சந்தோஷ சமாதானம் இல்லை. ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் வழிகளை சிந்தித்து பார். ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಚಿಂತಿಸಿ ನೋಡು. எங்க எதுக்காக இப்படி நடக்குது, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. எனக்கு வந்து ஒரு சில பிரதர்ஸ் தெரியும், ಸೇವಕರಿಗೆ ಕೆಲವು ಸಹೋದರರು ಗೊತ್ತಿದೆ, ஒரு பிரச்சனை எடுத்து வருவாங்க, ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, நோமணும் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கும், பின்னாடி இன்னொரு பிரச்சனை வரும். ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಮುಗಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ. அந்த பிரச்சனை முடிகிற மாதிரி இன்னொரு பிரச்சனை வரும். ಆ ಸಮಸ್ಯೆ ಮುಗಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ. அது அப்படியே இருக்கும், இன்னொரு பிரச்சனை வரும். ಅದು ಹಂಗೆ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ. நான் யோசிப்பேன், ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ, இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா, ಏನಪ್ಪಾ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு, ಹಾಗಾದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲಿದೆ. அவன் வழிகளை சிந்தித்து பார்க்கலாம். அதான் ಆತನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ಬೇಕು. உங்க வழிகளை நீ என்ன பண்ணும், சிந்தித்து பார், யோசித்து பார். எதுக்காக என் வாழ்க்கையில் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு, தடைகள் மேல தடை வந்துகிட்டே இருக்குது. ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಚಿಂತಿಸಿ ಯೋಚಿಸಿ ನೋಡು, ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಡೆಗಳ ಮೇಲೆ ತಡೆಗಳು ನಿನಗೆ ಬರ್ತಾನೆ ಇದೆ. ஒரு சிலர் நோயோட வருவாங்க, அப்பதான் ಕೆಲವರಿಗೆ ರೋಗಗಳು ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದೇನೆ நம்ம ஜெபம் பண்ணுவோம், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, நல்லா சுகமாயிருவாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಸುಖವಾಗ್ತದೆ. அடுத்த வாரம் தலைவலிக்குது, விடாம ஒரு சைடு மாத்திரம் வலிச்சுட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் வலிச்சிருக்கு ஒரு சைடு மாத்திரம். ಇನ್ನೊಂದು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ, ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದೇ ಭಾಗದಲ್ಲಿ ತಲೆ ನೋಯ್ತಾ ಇದೆ, ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಒಂದೇ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಯ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சரி, அது ஒரு சைடு தலைவலிக்கு ஜெபம் பண்ணுவோம், ಆ ಒಂದು ಭಾಗದ ತಲೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. காலெல்லாம் அப்படியே வலிச்சுனே இருக்கு, அடுத்த வாரம் வந்து கால் வலிக்குது. ಆ ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ತುಂಬಾ ನೋಯ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತಾರೆ.
நம்ம பதில் என்ன உங்களுக்கு? ಪ್ರತ್ಯುತ್ತರವೇನು ನಿಮಗೆ? அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. டாக்டருக்கு வந்து யாரு ரொம்ப பணக்காரராகிறாங்க? டாಕ್ಟರ್ தான் ಪಣಕಾರರಾಗ್ತಾರೆ. ಅದೆಲ್ಲ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ವೈದ್ಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗ್ತಾರ ಹೋಗ್ತಾನೆ. ಒಂದು ವಲಿகளை சிந்தித்துப்பா. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ರಿ. எதுக்காக உன் வாழ்க்கையில இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತಾನೆ ಇದೆ? என்னோட வாழ்க்கையில வந்து என்ன பழக்கம் அப்படின்னா, ஏதாவது வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா உடனே எங்க போவேன்? ஃபர்ஸ்ட் ஆண்டர்கிட்ட தான் போவேன். ಸೇವಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆಗಳಾಯ್ತಂದ್ರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಮೊದಲು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. ஆண்டர் என் வாழ்க்கையில எதுக்காக அப்படி நடக்குது? ದೇವರೇ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದು ನಡೀತಾ ಇದೆ? ஆண்டர் நிறைய நேரத்தில் சொல்றது, நீ எனக்கு முன்னுரிமை கொடுக்கலப்பா. ದೇವರು ಅನೇಕ ಸಂದರ್ಭ ಹೇಳ್ಕೊಂತದ್ದು, ನನಗೆ ನೀನು ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಮುನ್ನಡೆಯನ್ನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ನೀನು. நீ வந்து வேற விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்த, அது வந்து உன் வாழ்க்கையில மட்டும் நல்லா விளையாடுது அப்படின்னு ஒரு ஆண்டர். ಅಲ್ಲಿ ನೀನು ಬೇರೆ ವಿಷಯಕ್ಕೆ ನೀನು ಮನ್ನಣೆ ಕೊಟ್ಟು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க நல்லா படிக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ ಓದಬಹುದು, ஏன் வந்து மார்க்ல வர மாட்டேங்குது? ಯಾಕೆ ಮಾರ್ಕ್ಸ್ ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ? ஆண்டருக்கு முன்னுரிமை கொடுக்கல. ದೇವರಿಗೆ ಮನ್ನಣೆಯನ್ನು ಅಥವಾ ಮುನ್ನತೆಯನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ ನೀವು. நீ ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ இல்ல ஒரு படத்தையோ இதையோ வச்சிருக்கிறீங்க. ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹುಡುಗನ ಅಥವಾ ಹುಡುಗಿಯನ್ನ ಅಥವಾ ಬೇರೆ ವಸ್ತುವಿಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ನೀನು ಕೊಡ್ತಾ ಇದೀಯ. அப்போ வந்து ஆண்டர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಹೆಂಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕೆ? ஆண்டர் அதுதான் சொல்றாரு. ದೇವರು ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ அதிகமாய் விதைக்கிறாய், ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಬಿತ್ತುತ್ತಾ ಇದ್ದೀರಿ, குறைவாய் அறுக்கிறாய். கொஞ்சமாய் அறுத்துக்கணும். அவன் பாருங்க, கஷ்டப்பட்டு விதைக்கிறாங்க, நிறைய ஏக்கர் ஏக்கரா விதைக்கிறாங்க, ஆனா அறுவடை கொஞ்சமா இருக்கு. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಕರೆ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಅವರು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಬಂದಂತ ಫಲವು ಸ್ವಲ್ಪವೇ ಎಂಬುದಾಗಿ. நீ சொல்லலாம், பிசாசு பிசாசு, ನೀವು ಹೇಳ್ಬೋದು ಇದು ಸೈತಾನ ಬ್ರದರ್, ಸೈತಾನ ಎಂಬುದಾಗಿ. இங்க பாருங்க 9ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். கொண்டு வந்தது என்ன பண்ற ஆண்டவர்? ஊதி விட்டுறாரு ஆண்டவர். அப்ப பாருங்க, இதுக்குள்ள பின்னாடி எல்லாம் யார் இருக்கா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? சொல்லாதீங்க பிரதர், பைபிள் இருந்து எத்தெல்லாம் இதெல்லாம் வேணாம் பிரதர். ಇಲ್ಲಿ ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ದೇವರು ಅದನ್ನು ಉಸಿರು ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ಈ ರೀತಿಯಾದಂಥ ವಚನ ಎಲ್ಲ ಇರಬಾರ್ದು ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡಿ. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. வந்து உங்க அப்பா மாதிரி, ದೇವರು ನಿಮ್ಮ ತಂದೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ, உங்க உங்க உலக பிரகாரமான அப்பாவோட மேலான தந்தை. ಅಲ್ಲಿ ಲೌಕಿಕವಾದ ತಂದೆಗಿಂತಲೂ ಉನ್ನತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಂದೆ. ஆண்டவர் எவ்வளவு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ, ಯಾವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತಾರೋ, உங்களை வந்து அதே நேரத்தில் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒழுக்கத்திலேயே வழி நடத்துவார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಒಂದೊಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. எங்க பசங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி ஒன்று இருக்காது, அது வச்சு கேம் விளாடுறோம். ಮಕ್ಕಳು ಅನ್ನೋರ ಮಕ್ಕಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಗೇಮ್ ಇದೆ, ಅದು ಗೇಮ್ ನಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஐபேட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. ಐಪ್ಯಾಡ್ ರೀತಿ ಇರ್ತದೆ, ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಟ್ಕೊಂಡು ಆಟ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதை வந்து அண்ணன் சும்மா இப்படி கொடுத்து விளையாடுங்க கொடுத்துட்டா நைட்டும் பகலும் வச்சு விளையாடினே தான் இருப்பாங்க அவங்க. ಅದನ್ನ ಆಟ ಆಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ರೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಟ ಆಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. புது புது கேம் போட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. ಹೊಸದಾದಂತ ಗೇಮ್ಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು ಆಟ ಆಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அண்ணன் என்ன பண்ணுவேன்? ಅಣ್ಣನವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அதை வாங்கி அதுல வந்து லிமிட் ஒன்று இருக்கு, அதை போட்டு விட்டுறேன். ಅದರಲ್ಲಿ ಲಿಮಿಟ್ ಅಂತ ಒಂದಿದೆ, ಅದನ್ನ ಆನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. என்ஜாய் பண்ண பிடிக்குதா பிடிக்கலையா? ಅಣ್ಣವರಿಗೆ ಅವ್ರು ಎಂಜಾಯ್ ಮಾಡುವಂಥದ್ದು ಇಷ್ಟವಾಗ್ತದೆ ಇಲ್ವಾ? பாருங்க, என்ஜாய் பண்ணணும், ஆனா லிமிட் தாண்டிட்டா என்ன ஆகும்? அவன் வாழ்க்கை அடிக்ஷன் ஆயிடும், அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிடும். அப்போ ಅಲ್ಲಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಬೇಕು, ಆದ್ರೆ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ದಾಸರಾಗಿ ಬಿಡ್ತೀರಿ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ. ஆண்டவருக்கு வந்து பிடிக்காததுன்னா நம்மளை எதுவுமே மேற்கொள்ளக்கூடாது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ ಯಾವುದು ಕೂಡ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕುತ್ಕೋಬಾರ್ದು. உலகத்துக்கு யார் எஜமானா இருக்கணும்? ಲೋಕಕ್ಕೆ ಯಾರು ಯಜಮಾನರಾಗಿರ್ಬೇಕು? நம்ம தான் இருக்கணும். நம்ம கொடுத்த விஷயங்களுக்கு, ನಾವು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳು. இப்போ எனக்கு ಒಂದು ஃபோன் கொடுத்தா இதுக்கு நான் அடிமையா இருக்கணுமா எஜமானா இருக்கணுமா? எஜமானா இருக்கணும். ಇವಾಗ ನನಗೆ ಫೋನ್ ಕೊಟ್ಟಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಫೋನಿಗೆ ನಾನೇ ಯಜಮಾನನಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. ஆனா நம்ம நிறைய நேரத்துல வந்து என்ன ஆயிரும்? அடிமைத்தனத்துக்கு போயிடும். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಾಸತನಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. பண ஆசை எல்லா என்னது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ಹಣದಾಸೆಯು ಸಕಲ ವಿಧವಾದಂಥ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಮೂಲ ಕಾರಣ. பணம் வேணுமா வேணாது? ಹಣವು ಬೇಕಾ ಬೇಡವಾ? பணம் வேணும். ಬೇಕು. பைபிள்ல போட்டிருக்கு பணம் தேவை. ಬೈಬಲ್ ಹೇಳಿದೆ ಹಣವು ಬೇಕು. ஆண்ட பண ரீதியா நம்ம ஆசீர்வதிப்பார்.
ಹಣವು ಜೊತೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. பணம் வந்து ப்ரொடெக்ஷன், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். பணம் ಹಣ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತದೆ. பணம் இருந்தால் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். ಹಣ ಇದ್ರೆ ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಸಿಗ್ತದೆ. பணம் இருந்தால் கொஞ்சம் வசதியாக வாழலாம். ಹಣವಿದ್ರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ವಸತಿ ಸೌಲಭ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. நம்ம பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். ಮಕ್ಕಳನ್ನ ಒಳ್ಳೆಯ ಶಾಲೆಗೆ ಬೆಳೆಸಬಹುದು. பணம் வேணுமா வேணாமா? ಹಣವು ಬೇಕಾ ಬೇಡವಾ? ஆனா நைட்டும் நைட்டும் பகலும் பணத்தை பத்தியே சிந்திச்சிருந்தா ஆண்டர் எங்க செக் வைப்பாரு? எங்க பணம் வருமோ அந்த செக் வச்சு கொடுப்பாரு. ಅಲ್ಲಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ಹಣವು ಬೇಕೆಂಬುದಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಣ ಬರ್ತದೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஏன் பண்றாரு அப்படி? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவரை நீங்க என்ன பண்ணணும்? முன்னாடி வச்சு போகணும். அது ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உண்மையான ஊற்று வந்து ஆண்டவர் தான். ಅಲ್ಲಿ ಸಕಲ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಐಶ್ವರ್ಯತನಕ್ಕೆ ಮೂಲ ಕಾರಣನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ ಮಾತ್ರ. ஆனா ஆண்டவரை நீங்க தேடாம ஆண்டவர் வச்சிருக்கிற விஷயங்களை நீங்க தேடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்காது. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕದನೆ ದೇವರಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದಂಥ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. இவங்களோட பிரச்சனை வந்து கஷ்டப்படுறது கிடையாது. ನಿಮ್ಮ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕಷ್ಟಪಡುವಂಥದ್ದಲ್ಲ. அவங்களோட டைரக்ஷன், அவங்களோட வழி தவறான வழியா இருந்துச்சு. ಅವರ ಒಂದು ಮಾರ್ಗಗಳು ಅದಿದೆ ಅಂದ್ರೆ ತಪ್ಪಾದಂಥ ಮಾರ್ಗಗಳಾಗಿದೆ. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல. ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. நான் முதலே இந்த ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ಮೊದಲೇ ಈಗಾಗಲೇ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அதே அந்த கதையை திருப்பி நான் சொல்றேன். ಆ ಕಥೆಯನ್ನ ಪುನಃ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ஒரு நாள் ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு என்ன பண்ணார், பெரிய ஒரு சட்டி எடுத்து வந்தார். அவர் ஒரு ஜார் எடுத்து வந்தார். ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಒಬ್ಬ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಾಂಡಿನ ಒಂದು ತೆಗೆದುಕೊಂಡು இந்த மாதிரி ஒரு பெருசா ஒன்று இட்டு வராரு. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಾಟಲ್ ದೊಡ್ಡದಾದಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அந்த கிளாஸ் பவுல்ல போடுறாரு, கல்லு, பெரிய பெரிய கல்லு போடுறாரு உள்ள. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಲ್ಲುಗಳನ್ನ ಅದರಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப போட்டுட்டு அந்த கிளாஸ் ரூம்ல கேட்கிறாரு, நிறைஞ்சிருச்சா நிறையலையா அப்படின்னு கேட்கிறாரு. ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ ಇದು ತುಂಬಿದೆಯಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. எல்லாருமே நிறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರಂತೆ ತುಂಬಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஜல்லி சின்ன சின்ன ஜல்லிக்கல் எடுத்து உள்ள போடுறாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪುನಃ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಜಲ್ಲಿ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் திருப்பி கேட்கிறாரு, இப்ப நிறைஞ்சிருச்சான்னு கேட்கிறாரு. ಆಗ ಪುನಃ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇದು ತುಂಬುತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ. அவங்க வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னாங்க. ಅವರು ಸ್ವಲ್ಪ ಕಂಡಿಡಿದಂತ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. மண்ணை எடுத்து என்ன பண்றாங்க, உள்ள மணல் எடுத்து போடுறாரு. அதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் கவர் ஆயிடும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಮರಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ತಾ ಇದ್ರೆ ಆಗ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಅದೆಲ್ಲ ಮುಚ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. இப்ப ಫುಲ್ ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. ಈಗ ಪೂರ್ತಿ ಆಯ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ எல்லாம் யோசிக்கிறாங்க. ಆಗ ಎಲ್ಲ ಯೋಚನೆ அப்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே ஊத்துறாரு உள்ள. ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ ಫுಲ್ ஆயிடுச்சான்றாரு. ಈಗ ಪೂರ್ತಿ ಆಯ್ತಾ? ಫುಲ್ ஆயிடுச்சு. ಪೂರ್ತಿ ಹೋಯ್ತು. இதுல இருந்து என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்கிறாரு. ಇದರಿಂದ ಏನು ಅರ್ಥ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? எப்பவும் என்ன இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டே இருக்குது, எப்போ வேற விஷயங்களுக்கு நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ಯಾವಾಗ್ಲೂ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ಒಂದು ವಿಷಯಗಳಿಗೆ ಸಮಯ ಅವಕಾಶ ಅಥವಾ ಒಂದು ಭಾಗ ಕೊಡ್ತಾನೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அந்த டீச்சர் சொல்றாரு, ಆಗ ಒಬ್ಬ ಶಿಕ್ಷಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ரொம்ப முக்கியமானது எதுனா, ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಂದ್ರೆ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ಮೊದಲು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பெரிய கல்லை போடணும். ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು ಹಾಕ್ಬೇಕು. நீங்க சின்ன விஷயங்களெல்லாம் போட்டு அப்புறம் பெரிய கல்லை போட முடியுமா? ಚಿಕ್ಕ ಕಲ್ಲುಗಳನ್ನೆಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನ ಹಾಕಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡದನ್ನ ಹಾಕೋದಕ್ಕೆ ಆಗ್ತದ? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டருக்கு கொடுங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೊದಲು ನೀವು ಯಾರಿಗೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ. நீதிமொழிகள் 3:9-10 படிங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3:9-10 ವಚನ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. ஞானோக்திகள் 3:9 ಮತ್ತು 10 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ். ಇದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ತತ್ವಗಳು. முதல்ல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் யார் ஞாபகம் வரணும்? ஆண்டவர் தான் ஞாபகம் வரணும். ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಆದಾಯದಿಂದಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೆಹೋವನನ್ನು ಮೊದಲು ನೀನು ಸನ್ಮಾನಿಸಲ್ಪಡಬೇಕು. உங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஆகட்டும், ನಿನ್ನ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, வாழ்க்கையில ஏதாவது செழிப்பா நடக்கட்டும், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ನಡೆಯುವಂತ எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் எப்படி நான் கனப்படுத்துறது? ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹೇಗೆ ನಾನು ಗಣಪಡಿಸುವಂತದ್ದು? காலையில எழுந்த உடனே ஆண்டவர் கனப்படுத்தும். ಮುಂಜಾನೆ ಎದ್ದೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಿ, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கனப்படுத்தும். ಊಟ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಿ, தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கனப்படுத்துறீங்க. ಮಲಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಿ, குடும்பத்துல ஆண்டவர் கனப்படுத்துறீங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಿ, உங்க வேலை ಸ್ಥಳத்துல ஆண்டவர் கனப்படுத்துறீங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸ್ತೀರಿ. நீங்க எந்தெந்த உங்க யோசனைகள் வருது, மைண்ட்ல ஏதோ வருது, அது எல்லாத்தையும் ஆண்டவர் கனப்படுத்துறீங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಆಲೋಚನೆಗಳು ಬರ್ತದೆ ಅದರೆಲ್ಲದಲ್ಲೂ ಕೂಡ ನೀವು ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸ್ತೀರಿ.
பிரதர் எப்படி பிரதர் யோசனையில் ஆண்டரை கனப்படுத்த சொல்லுங்க, கொஞ்சம் புரியல. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಘನಪಡಿಸುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಹೇಳ್ರಿ. தானியேல் வந்து ஜெபிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுக்குறது. அது ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಹೊರಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவர் வந்து 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். ಇವರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அவர் காதுக்கு வரதா வரலையா நியூஸ்? அவருக்கு வந்திருக்கும் அவர் காது. ಅವರ ಕಿವಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಸುದ್ದಿ ಕೇಳಿಸಿರ್ತದೆ. ஆனா என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரு சைட் சொல்லுது மைண்ட், ஏய் ஜெபிக்காத எங்க போயிடுவ, சிங்க கவிக்குள்ள போயிடுவ. ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತದೆ, ಏಯ್ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಸಿಂಹದ ಗವಿಗಳಿಗೆ ಹೋಗ್ತೀಯೇ. யாருக்கு தெரியும்? ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ? இந்த கொஞ்ச நாள் ಮಾತ್ರ ஜன்னல மூடிட்டு ஜெபம் பண்ணு, ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಅವನ ಕಿಟಕಿನ ಮುಚ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அப்ப அவர் என்ன பண்றாரு? ಆಗ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? நீ ஆண்டரை கனப்படுத்தினா ஆண்டவனை கனப்படுத்துவார் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லி. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುವಾಗ ಆತನ ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೇರವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. இது அந்நியர்கள் அவிசுவாசிகள் நிறைந்த இடம், ஆண்டரை கனப்படுத்து. ಅಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸ್ತಾರೆ. முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு. ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ சிங்க ಮಾಡ್ತಾರೆ. கவிக்கு போனா கூட பரவாயில்ல, ஆண்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಸಿಂಹದ ಗವಿಗಳಿಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டர் கனப்படுத்தினாரா இல்லையா? ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸಿದ್ರ ಇಲ್ವಾ? பாருங்க, அவங்க மைண்ட்ல சிந்தனைகள் வரும்போது ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படி. ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ಬರುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ಏನಪ್ಪ ನಿರ್ಧಾರಾಗಿ ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. இச்சையான விஷயங்கள் உங்க மைண்ட்ல வரும். ಅಲ್ಲಿ ಲೌಕಿಕವಾದಂಥ ಇಚ್ಛೆಯ ವಿಷಯಗಳು ಮನಸ್ಸಿಗೆ ಬರ್ತದೆ. ஆண்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உன் கண்கள் பார்வையில் நேரா இருக்கட்டும், ನಿನ್ನ ಕಣ್ ದೃಷ್ಟಿ ಮುಂದೆ ಇರಲಿ. சைடு வாங்காத. கண் ஏன் சைடு வாங்குது உனக்கு? ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೀನು ನೋಡ್ತಿದ್ದಿ? சைடு வாங்கிச்சா போச்சு. ಸೈಡ್ ನೋಡಿದ್ರೆ ಹೋಯ್ತು. நேரா உன் வாழ்க்கை நேரா இருக்கட்டும், ನಿನ್ನ ದೃಷ್ಟಿ ನೇರವಾಗಿರ್ಲಿ, உன் நடைகள் நேரா இருக்கட்டும். ನಿನ್ನ ನಡೆಗಳು ನೇರವಾಗಿರ್ಲಿ. எனக்கு பிடிச்சது வந்து நான் திருப்பி சொல்றேன், என் வாலிபர்கள் இருக்கிறதுனால நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 4 எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதிமொழிகள் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம். ஏன்னா ஒரு தகப்பன் வந்து ஒரு மகனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குமோ அங்க சொல்லிக் கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 2ನೇ 3 ಮತ್ತು 4ನೇ ವಚನ ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ತಂದೆ ಮಗನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಡ್ಬೇಕಾಗ್ತದೆ ಅದನ್ನ ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க என்ன சொல்றாரு? 25 வசனம் 4 அதிகாரம் 25ல 4 அதிகாரம் 25 வசனத்துல 4ನೇದು 25ನೇ ವಚನ. உன் அது கண்கள் 4 அதிகாரம் 1 வசனம் படிங்க ஃபர்ஸ்ட். பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு தகப்பனோட போதகத்தை கேளுங்கள், புத்தியை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையபடி கவனியுங்கள். அப்புறம் பாருங்க 25 வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க உன் கடவுது, கண்கள் நேராய் நோக்க கடவுது, கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் செம்மையா பாருங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை வந்து நீங்க நேரா பார்த்தாலே பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை வரவே வர வாழ்க்கை. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನೆಟ್ಟಗೆ ದೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇರೆ ಆಲೋಚನೆಗಳು, ಬೇರೆ ಸಮಸ್ಯೆಗಳೇ ಬರುವುದಿಲ್ಲ. ஏன்னா நேரா போகும்போது நம்ம பக்கத்துல என்ன இருக்குது, அங்க இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ಅಲ್ಲಿ ನಾವು ನೇರವಾಗಿ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಿಲ್ಲ. அவன்கிட்ட என்ன போன் இருக்குது, ಅವರ ಹತ್ರ ಯಾವ ಫೋನ್ ಇದೆ, இவன்கிட்ட என்ன போன் இருக்குது, ಇವ್ರ ಹತ್ರ ಯಾವ ಫೋನ್ ಇದೆ, அதெல்லாம் பார்க்க முடியாது. ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡೋದಕ್ಕೆ இவன் ಆಗುವುದಿಲ್ಲ. நேரா போயினே இருக்கும். ನೇರವಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. பாருங்க, தகப்பன் மகனுக்கு என்ன சொல்றாரு? ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ತಂದೆ ಮಗನಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. பாருங்க 26 வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், ஆ. உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் கால் வழிகள் என்ன பண்ண? சிந்தித்து பார், சீர்தூக்கி பார், சரியா? உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வழிகள் எல்லாம் என்ன இருக்கும்? நிலைவரப்பட்டிருப்பதாக. நிலை வரப்பட்டிருக்கும். அப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்புறம் வலது புறமாவது வலதுபுறமாகவும் இடது புறமாய் சாயாது, இடதுபுறம் சாயாதே, காலை தீமைக்கு விலக்குவாய். காலைக்கு தீமைக்கு போயிட்டு விலைக்கு ஓடிடு அப்படின்னு. ಅಲ್ಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಲ್ಪಡಬೇಡ, ನಿನ್ನ ಕಾಲನ್ನ ಕೇಡಿಗೆ ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் அவன் வழிகளை நீ என்ன பண்ண? சிந்தித்து பார். ಇದೇ ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಚಿಂತಿಸಿ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ. எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் என் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಈ ವಿಷಯಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಥಾಪ್ರಕಾರವಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ? உன் வழிகளை ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ என்ன பண்ணோம்? ಏನ್ ಮಾಡು? ಚಿಂತಿಸು. ಎಂಬುದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚಿಂತಿಸು ನೋಡುನಾ? ಚಿಂತಿಸಿ ನೋಡು. ಚಿಂತಿಸಿ ನೋಡು. இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு வருஷம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனவரி ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு அடுத்த ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் வந்து நீங்க சிந்தித்த வரைக்கும் வழிகளை? ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ ಮುಗಿತು, ಈಗ ಜನವರಿ ತಿಂಗಳಿನ ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಚಿಂತಿಸ್ತಾ ಇದೆ? எவ்வளவு பேர்? ಎಷ್ಟು ಜನ? கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದೀರಿ. எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ನೀವು ಒಂದು ವ್ಯಾಯಾಮವನ್ನ ಮಾಡಬೇಕು. போன வருடத்துல தொடர்ந்து
எனக்கு பிடிச்ச ಪೀಡೆ ಇದು ತೊಳೆದು ಬಂದಿದ್ದ ಒಂದು ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳು ಯಾವುದು? ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪದೇ ಪದೇ ಬರ್ತಾ ಇದ್ದಂತ ಒಂದು ಕೆಟ್ಟ ವಿಷಯ ಯಾವುದು? ஒரு சில விஷயம் விட்டு போனாலும் போகாது, பின்னாடி ಒಂದೇ இருக்கும். ಈ ವಿಷಯ ನಂತರ ಎಷ್ಟೇ ಬಂದರೂ ಕೂಡ ಅದು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? சிந்திக்காம ஓடாதீங்க, ಚಿಂತಿಸದೇ ಓಡಬೇಡಿ. ஏன்னா நீங்க எதை விட்டோன்னா ஓடலாம், உங்க சிந்தனை விட்டு ஓட முடியாது. ಯಾವ್ದು ಬಿಟ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಓಡಬಹುದು, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எனக்கு ಕೆಟ್ಟ ಫ್ರೆಂಡ್ இருக்கனா ಬಿಟ್ಟು ಓಡಿடலாம். ಒಬ್ಬ ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಬಹುದು. மனைவியும் விட்டு ஓட முடியாது. சரி, ஆனா சிந்தனை ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிரைவேட், நம்ம கூடயே தான் இருக்கும், அது தூங்கும்போது கூட தான் இருக்குது. ಅಲ್ಲಿ ಚಿಂತನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ತುಂಬಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವ್ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்போ நீங்க சிந்தித்து பாருங்க கொஞ்ச நேரம். ಆಗ ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ರಿ ಸ್ವಲ್ಪ ನೀವು, எதுக்காக இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடக்குது, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ, எதுக்காக இது நடந்துகிட்டே இருக்குது, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದು ನಡೀತಾನೇ ಇದೆ. பாருங்க, அவர் கொண்டு போறாரு, பைசா எல்லாமே கோல்டு தான் இருக்குது, ஆனா ஒரு சைடுல என்ன ஆகுது, ஓட்ட போட்டதுனால எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு போட இதாயிட்டு இருக்கோம். அங்க ஒரு டாக்டர் சாப்பிட்டு போயிடுவான், பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டு போயிடுவான், அங்க எவனோ ஸ்கூல்ல சாப்பிட்டு போயிடும், காலேஜ் சாப்பிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு ஏதோ ஒரு சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಆತನ ಎಷ್ಟೇ ಬಂಗಾರದ ಒಂದು ಚೀಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತೂತಿದೆ, ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಭಾಗದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ, ಪಕ್ಕದವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ, ಹೀಗೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಅದೇನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಸೋರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. யோபுல எனக்கு ஒரு பிசாசு பேசும்போது ஒரு ரகசியத்தை சொல்லி விட்டுருவான். ಅಲ್ಲಿ ಯೋಬನ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಆತನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, பாத்தியா யோப பாத்தியா அது கேட்கிறாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಯೋಬನನ್ನ ನೋಡಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಸೈತಾನನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1:10 யோப் அந்த பிசாசு என்ன பண்றான், அவன் ஏன்னா எல்லார்கிட்ட போய் சொல்லலாம், யார்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஆண்டவர் கிட்ட போய் சொல்ல முடியாது, அவன் ஒரு உண்மையே சொல்லிடுறான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಯಾರ ಹತ್ರ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೋದು, ಆದ್ರೆ ದೇವ್ರ ಹತ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಜಾಂಶವನ್ನು ಹೇಳ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொல்றான் பாருங்க, ಏನಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಗಮನಿಸ್ರಿ. 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனோட வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணிருக்கிறீர்கள், வேலி அடைத்திருக்கிறீர்களே. அப்போ பாருங்க என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை மூடுறது யாரோட வேலை, ಆಂಡವರ வேலை. ಅಲ್ಲಿ ಹಾಗಾದ್ರೆ ಆ ಒಂದು ತೂತನ್ನ ಆ ಒಂದು ಏನಪ್ಪ ತೂತಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಗವನ್ನು ಮುಚ್ಚುವಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ಕೆಲಸ. பாருங்க என்ன சொல்றாரு, அவன் பிசாசு கரெக்டா சொல்றான், பொய்யே சொல்லாம அதுவும் உண்மையா சொல்றான். ಹಾಗಾಗಿ ಸೈತಾನ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿಲ್ಲ, ನಿಜವಾದಂತ ವಿಷಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கும் ಅವನಿಗೆ அவன் வீட்டுக்கும் ಅವನ ಮನೆಗೂ உண்டான எல்லாவற்றையும் அவன் சம்பாதிச்சது எல்லாத்துக்கும் என்ன பண்றாராம், வேலி ಅವನ ಎಲ್ಲ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೂ ಸುತ್ತಲೂ ಬೇಲಿಯನ್ನ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுதான் ஆசீர்வாதம், ಇದೇ ಆಶೀರ್ವಾದ. ಅನೇಕ பேர் நினைக்கிற ಕಷ್ಟಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ வந்துரும். ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಕಷ್ಟಪಟ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ஆமா, ಬರ್ತದೆ. கஷ்டப்படுங்க, ಹೌದು ಕಷ್ಟಪಡ್ರಿ. ஆனா யாருக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுக்கணும், ಯಾರಿಗೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು? இயேசு சொல்ல மத்தியோ 6:33 நீ ஆண்டோட ராஜ்யத்தையும் நீ நீதியும் தேடினா இவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணும், ಕೂಡಿ ಕೊಡ್ಕೊಪಡೋಣ, ಸೇತು ಕೊಡ್ಕೊಪಡೋಣ. ಮತ್ತೆ 6:33 ಈಗಿರೋದ್ರಿಂದ ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ನೀವು ತವಕಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇವುಗಳ ಮೂಲ ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಡ ನಿಮಗೆ ಸಿಗುವಂತದ್ದಾಗಿ. எவ்வளவு பேர் ஆண்டோட ராஜ்யத்துக்காகவும் நீதிக்காகவும் என்ன பண்றாங்க, அதுக்காக ಮನಕಸಂದು ಅಳ್றாங்க. 50 ದಿವಸದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ಮನದಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ರಾಜ್ಯ ಕಟ್ಟದಪ್ಪ, ಯಾರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಿನ போதும், ಅವ್ರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. ನಾನು ಅವ್ರ ನೀತಿ ಎಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ನೀತಿ ಇದ್ದ போதும், ಅವ್ರ ನೀತಿ ಎಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ನೀತಿ ಇದ್ರೆ ಸಾಕು. ಅವನೋಡ ನಾ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವನಿಗಿಂತ ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ, ಇವನೋಡ ನಾ ಪರವಾಗಿಲ್ಲ, ಇವನಿಗಿಂತ ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ. அப்போ பொத்துல தான் இருக்கும். ಆಗ ಅದು ತೂತಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತೂರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. ஆண்டோட ராஜ்யத்தையும் ஆண்டோட நீதியை தேடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு சுத்தியும் வேலி எடுத்து பாதுகாக்கிறார். ಆಗ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ನೀವು ತವಕಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ದೇವರು ಬೇಲಿಯನ್ನ ಹಾಕುವಂತ ஹகை தீர்க்கதரிசி அப்படி சொன்ன உடனே ஜனங்கள்லாம் என்ன ஆயிடுறாங்க, தூங்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழும்பிடுறாங்க. பாருங்க, ಹಾಗಾಗಿ ಪ್ರವಾದಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಲೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವರೆಲ್ಲ ಎಚ್ಚರದಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஒரு வருஷத்தின் ஒரு என்னது ಪ್ರಾಮಿಸ್ ವರ್ಡ್ என்னது, ಈ ವರ್ಷದ ವಾಗ್ದಾನ ವಚನ ಏನು, எலும்பி ஃபர்ஸ்ட் எலும்புப்பா நீனே. ಮೊದಲು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎದ್ದೇಳಪ್ಪ ನೀನು. அந்த வாரத்துல உங்களுக்கு முதல் நாள் வந்திருக்குது, வலிகளை சிந்தித்து பாரு, எலும்பு. ಅಲ್ಲಿ ವಾರದ ಮೊದಲ ದಿವಸದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಎತ್ತು ಚಿಂತಿಸಲ್ಪಡು. எலும்பு ஃபர்ஸ்ட், நீ ಮೊದಲು ಎದ್ದೇಳು. ஆவிக்குரிய தூக்கத்துல என்ன பண்ணணும், ஆண்டவர் இப்படி பண்றாரு,
ಏಯ್ ಎலும்பு ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்காக பண்றாரு ஆண்டவர்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? உடனே கீழ்ப்படிறாங்க. ತಕ್ಷಣವಾಗಿ ಅಲ್ಲಿ ವಿಧೇಯರಾಗುವಂತದ್ದು. கீழ்ப்படிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ವಿಧೇಯರಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಗಮನಿಸ್ರಿ. 14 வசனம் படிங்க. ஆகாய் 1:14 வசனம். பின்பு கர்த்தர் செயல்தியலில் இல்ல 13 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்றது வந்து ஓகே, நீ முடிவு பண்ணிட்ட, ஓவே பண்ண என்ன பண்ண கீழ்ப்படிறேன், உடனே உன் கூட நான் இருக்க போறேன். ಅಲ್ಲಿ ನೀನು ನನಗೆ ವಿಧೇಯನಾಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ನಾನು ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆமா, ஊதுனது நான் தான், ಓದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಾನೇ. ஆனா நான் என்ன பண்ண போறேன், இனிமே உங்க கூடயே இருந்து உன்னை பாதுகாக்க போறேன். ಹಾಗಾಗಿ ಇನ್ಮೇಲೆ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲ್ಪಡ್ತೇನೆ, உன் கூட இருக்க போறேன், ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತೇನೆ. நீ எழும்புன உடனே யார் இருக்கா அவன் கூட? ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார். ನಿನ್ನ ಎದ್ದೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ದೇವರು ಇರ್ತಾರೆ. நான் நிறைய நினைப்போம், ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் ஆசீர்வதிப்பாரு. ಅದು ಅನೇಕರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ, ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿದ ನಂತರದಲ್ಲೇ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಗ 2வது அதிகாரத்தில் ஆலயம் கட்டி முடிக்கல. ಆಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಇನ್ನೂ ಅವರು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ அது சொல்றது உடனே ஏன்னா மனசுல டிசைட் பண்ணிட்டாங்க. ಆದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಗ್ಲೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. என்னைக்கு நீங்க உண்மையாவே தீர்மானம் எடுக்கிறீங்களோ ஆண்டவர் உங்க கூட சேர்ந்துக்கிறார். ಯಾವಾಗ ನೀವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರೋ ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ತಾರೆ. அதனாலதான் பாருங்க, வாரம் நீங்க சர்ச்சுக்கு வரீங்களோ, பைபிள் படிக்கிறீங்களோ, தீர்மானங்களை எடுங்க. ನೀವು ವಾರ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ, ನೀವು ನಡೀತಾ ಇದ್ದೀರಿ, ನೀವು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஏன்னா தீர்மானம் எடுத்த உடனே ஆண்டவர் உங்க கூட வந்துடுறாரு. ಅಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರ್ತಾನೆ. ஆண்டவர் கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ದೇವ್ರ ಜೊತೆ ಇದ್ರೆ ಏನು ಸಿಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அப்ப பாருங்க, ஆண்டவர் கூட இருந்தா என்ன நடக்கும்? எல்லாவித அற்புதமும் நடக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಜೊತೆಲಿರುವಾಗ ಎಲ್ಲಾ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಡೀತದೆ. அங்க வீணான போன காசெல்லாம் என்ன ஆகும்? எங்கடா இவ்வளோ காசு வந்து இப்படி இந்த மாசம் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ಏನಪ್ಪ ಈ ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ಹಣವು ಜಾಸ್ತಿ ಖರ್ಚಾಯ್ತು. ಖರ್ಚಾದ್ರೂ ಸ್ವಲ್ಪ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಇದೆಯಲ್ಲ, ಖರ್ಚಾದ್ರೂ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇದೆಯಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ. எதுக்காக? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? யாருக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க? ಯಾರಿಗೆ ಆಧಾರ ಕೊಟ್ಟಿದ್ರಿ? இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க. அதே 2வது அதிகாரத்துல 18வது வசனத்துல, ಅದೇ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ನೋಡ್ರಿ. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் தானியம் உண்டோ? களஞ்சியத்திலே இன்னும் தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்களை என்ன பண்றேன்? ಆಶೀರ್ವದಿಪೇನ್. ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಇದೇ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವೆನು. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து ஆர்டர் சொல்றாரு, ஆறாவது மாசத்துல முதல் அன்னைக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವರ್ಷದ 6ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? இப்போ இது எவ்வளவு நாள் ஆயிருக்குது? ಈಗ ಎಷ್ಟು ದಿವಸ ಆಗಿದೆ? 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகுது. அவ்வளவு நாள் ஆச்சு, கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. ஆனா என்ன சொல்றாரு? இனி முதல் உன்னை நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். ಅಲ್ಲಿ 9ನೇ ತಿಂಗಳಿಂದ 24ನೇ ದಿವಸದ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಇನ್ನು ಮೇಲೆ ಈ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇನೆ. ஏன்னா ஆண்டவர் வந்து கீழ்ப்படிதல பார்த்துட்டாரு. ஓகே, கீழ்ப்படிஞ்சு பிள்ளைங்க என்ன பண்ணுது? நான் சொன்னதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ವಿಧೇಯರಾಗಿ ನಾನು ಹೇಳುವಂತದನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. உங்க கூட இருக்க போறேன், ನಿಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇರ್ತೀನಿ, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். ಇನ್ನು ಈ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೀನಿ. ஆலயம் கட்டி முடிச்சாச்சா? ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಾಯ್ತಾ? இல்ல, முடியல. எங்க முடியும்? ஃபவுண்டேஷன் தான் முடிஞ்சிருக்கு. ಈಗ ಕೇವಲ ಅಸ್ತಿವಾರ ಮಾತ್ರ ಮುಗ್ದಿದೆ. ஆண்டவர் சொல்றாரு, நோக்கம் கரெக்டா இருக்குதா? ಆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ರೆ, ನಿನ್ನ ದೃಷ್ಟಿ ಸರಿಯಾಗಿದೆ, வழி கரெக்டா இருக்கு, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ಸರಿಯಾಗಿದೆ, உன்னை ஆசீர்வதி. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೀನಿ. எப்படி ஆசீர்வதிப்பாராம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ? களஞ்சியத்துல இன்னும் நெல் இருக்கும் போதே என்ன பண்றாரா? அவங்க நெல் அங்க இருக்கும் போதே என்ன ஆகுதான்? அது விதைக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்குதான். ಅಲ್ಲಿ
ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಿತ್ತೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿನೇ ಅವರ ಆಶೀರ್ವಾದ, அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் ஆசீர்வதிக்கப்படுதான். ಆ ಮರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ அது ಇದ್ದಾರೆ. இன்னும் ಒಂದು ಮೊಕ್ಕதான் இருக்குது, ಆದ್ರೆ ಅದು ಮೊಕ್ಕೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಕೇವಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಗ್ಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அந்த ಮುಗ್ಗನ್ನೇ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதல்ல என்னாச்சு, மொக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே கெட்டு போயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮೊಗ್ಗು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. இங்க வந்து மொக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டு மொக்க நான் ஆசீர்வதிக்க போறேன், ஒரு மொக்கு ஒன்று வேஸ்ட் ஆகும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ರೆ ಇದನ್ನು ಚಿಕ್ಕದ ಕಾಯಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இப்போ வந்து நீங்களே சொல்லுங்க, கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வந்துச்சா, கீழ்ப்படிதலுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வந்துச்சா? ಈಗ ಹೇಳಿ, ವಿಧೇಯತೆಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಬಂತ ಅಥವಾ ವಿಧೇಯತೆಯನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? கீழ்ப்படிஞ்ச உடனே அது பார்க்குற, ஓகே உண்மையா கீழ்ப்படிஞ்சா உடனே ஆசீர்வாதம். ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ವಿಧೇಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನಂತರದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ. இது பேர் தான் விசுவாசம். ಇದರ ಹೆಸರೇ ನಂಬಿಕೆ. விசுவாசத்தில் நீங்க ஆண்டு சொன்னது செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை நீங்க முன்னாடி போகும்போது அது ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரோட வேலை, ஆண்டு செய்வார். ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இன்னைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க, நாளைக்கு உங்க ஆசீர்வாதத்தை பாக்குறீங்க. ಇವತ್ತು ನೀವು ವಿಧೇಯರಾಗ್ತೀರಿ, ನಾಳೆಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டுக்கு வந்து பிடிச்சது என்ன, சின்ன சின்ன இந்த விசுவாச பாதையை ஆண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಟ್ಟ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆಗಳು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பைபிள் போட்டுருக்கு, எபேசியர் 3 எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಎಫೆಸಕ್ಕೆ ಬರೆದಿದ್ದು ನೋಡ್ತೇವೆ, ಸಕಲ ವಿಧವಾದಂತ ಆತ್ಮಿಕ ಸುವರಗಳನ್ನ ಎಂಬುದಾಗಿ. எதுக்கு நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை? ಯಾಕೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಸುವರಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ? நம்ம ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ದೇವರಿಗೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. அதே கோபம், ಅದೇ ಕೋಪ, அதே குறை சொல்றது, ಅದೇ ಕೊರತೆ ಹೇಳುವಂಥದ್ದು, அதே பாவங்கள், ಅದೇ ಪಾಪ ಮಾಡುವುದು எதுக்கு திருப்பி திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கு? ಇದೇ ಪುನಃ ಪುನಃ ಅದು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. அதுக்கு ஆண்டுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கலாம் வாழ்க்கை. ಅದಕ್ಕೆ ದೇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅವರು. ஆண்டு சொல்றது என்ன சொல்றாரு? ದೇವರು ಹೇಳುವಂಥದ್ದು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? வழிகளை சிந்தித்துப்பார், ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಚಿಂತಿಸಿ ನೋಡು. கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಟಿವಿ ಆಫ್ ಮಾಡು, கொஞ்ச நேரம் உன் போனை தூக்கி சைடில் வச்சிரு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಫೋನ್ ಎತ್ಬಿಟ್ಟು ಸೈಡಲ್ಲಿ ಇಡು, கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ்ல கட்டுற தூரம் போ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರಿಂದ ಸ್ನೇಹಿತರಿಂದ ದೂರ ಇರು, தனிமையா இரு, ಏಕಾಂತವಾಗಿರು, உன் வழிகளை சிந்தித்துப்பார். ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಚಿಂತಿಸಿ ನೋಡು. அண்ணன் வந்து காலையில நம்ம டிவோஷன் டைம்ல போனுக்கு எதுவுமே கொண்டு போக மாட்டேன். ಅಣ್ಣನವರು ಮುಂಜಾನೆ ಡಿವೋಷನ್ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ಫೋನ್ ಏನಾದ್ರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா போன்லயே பைபிள் இருக்குல்ல பிரதர், படிக்கலாமே, நிறைய வருஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ಫೋನ್ನಲ್ಲೇ ಅನೇಕ ವರ್ಷದ ಬೈಬಲ್ಗಳಿದೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದಲ್ವಾ? படிக்கலான்னு போவோம், டீங்கன்னு ஏதாவது வந்துடும். ಅಲ್ಲಿ ಓದ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ, ತಕ್ಷಣವಾಗಿ ಏನೋ ಒಂದು ಬರ್ತದೆ. அது போலாம், போன் யாராவது பண்ணிடுறாங்க, அந்த நேரத்துல தான் போன் பண்ணுவாங்க. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಯಾರಾದ್ರೂ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. நான் நீ யாரே போன் பண்ணாலும் டிவோஷன் டைம்ல போன் எடுக்க மாட்டேன். ಯಾರೇ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಡಿವೋಷನ್ ಸಮಯದಲ್ಲಿ ಫೋನ್ ಅಂತ ಇದು ஏன்னா என் வழிகளை சிந்தித்து பார்த்துட்டு இருக்கு. நேற்று நீங்களும் ஒரு வருஷம் நான் சொல்றேன், அன்னை வந்து நேற்று நடந்தது அது கூட சிந்திப்பேன். அன்றே ஏதாவது குறைகள் இருக்கா, நேற்று நான் பார்த்த பார்வையில, நான் வந்து பண்ண ஒரு சில விஷயங்கள்ல, நான் பேசின வார்த்தைகள்ல ஏதாவது இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கூட ஆசீர்வாதம் என்ன கூடாது, தடப்பட்டு போக கூட நான் நினைக்கிறேன். ಅಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಹಿಂದಿನ ದೇವದಾಗ ಅಂದ್ಕೊಳ್ತೀರ, ಆದ್ರೆ ನಿನ್ನೆಯ ದಿವಸ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರೇ ನಾನು ಏನಾದರೂ ಯಾವುದಾದ್ರೂ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಈ ಚಿಂತೆಯನ್ನ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತಡೆಯಾಗಿ ಬರಲೇಬಾರದು. யோப வந்து நாசப்படுறதுக்கு பிசாசு எவ்வளவு நாள் எடுத்தான்? ಅಲ್ಲಿ ಯೋಬನಲ್ಲಿ ಸೈತನ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ದಿವಸ ತೆಗೆದುಕೊಂಡ? ஒரே நாள், ಒಂದೇ ದಿವಸ. ஆண்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்து ஆசீர்வதிச்சா அவன் நாசம் பண்ண ஒரே நாள். அப்ப பாருங்க எவ்வளோ பிசாசு நம்மளை போட்டு நசுக்கணும்னு நினைக்கிறான். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ದಿವಸದವರೆಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸೈತನ ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம ஆண்டு கூடியே கற்றுக்கணும், ದೇವರ ಜೊತೆಲಿರುವಂಥದ್ದನ್ನೇ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஆண்டு அதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்னது, நான் உன் கூட இருக்க போறேன். ಮೊದಲ ಒಂದು ವಾಗ್ದಾನ, ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಲಿರ್ತೀನಿ. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இன்று முதல் ஒன்று நான் ஆசீர்வதிப்பேன். ಎರಡನೇದಾಗಿ ಇದೇ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇನೆ. நீங்க என்னெல்லாம் ஆண்டு கையில கொடுக்குறாரோ அதுல வந்து நீ திருப்தியா, ದೇವರು ಇವತ್ತು ಏನೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ನೀವು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. எனக்கு கொடுத்த போன் தான் பெஸ்ட் போன் உலகத்திலே. ನನಗೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಫೋನೇ ಲೋಕದಲ್ಲೇ ಬೆಸ್ಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எந்த வாட்டர் பாட்டிலாம் வச்சுக்கோ, எனக்கு கொடுத்த வாட்டர் பாட்டில் தான் பெஸ்ட். நீ கோல்டு வாட்டர் பாட்டில் வச்சுன்னா வச்சுக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோ, ஆண்டு ஒன்று ஆசீர்வதிச்சு வச்சுக்கோ. எனக்கு இந்த பாட்டில் தான் பெஸ்ட். ஏன்னா யார் கொடுத்த பாட்டில்? எனக்கு ஆண்டு கொடுத்த பாட்டில். ನನಗೆ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಾಟರ್ ಬಾಟ್ಲಿ ಇದು ಬೆಸ್ಟ್. ನಿನಗೆ ಒಂದು ವೇಳೆ ಬಂಗಾರ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನನಗೆ ಇದು ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರುವಂಥದ್ದು. யாருக்கு கொடுத்த ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஷாருக் கான் மாதிரி இருக்காம இருக்கலாம், ஆனா ஆர்டர் கொடுத்தா எனக்கு கொடுத்துருக்காரு, அதான் பெஸ்ட் ஹஸ்பண்ட்.
ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಗಂಡ ಅವರೇ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು. ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರು ನೋಡೋದಕ್ಕೆ ಸರ್ಕಾರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ರು ಕೂಡ எனக்கு கொடுத்த ஒய்ஃப் தான் பெஸ்ட் ஒய்ஃபு. அந்த அம்மா வந்து யாருப்பா லேட்டஸ்ட் தெரியல யாரு திடீர்லாவா அதை யாரை எடுத்துட்டு போட்டோம்? ஐஸ்வர்யா ராயா. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லாமல் இருந்தாலும் எனக்கு கொடுத்த ஒய்ஃப் தான் பெஸ்ட் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಮಡದಿ ಐಶ್ವರ್ಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ರು ಕೂಡ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಮಡದಿನೇ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವಳು. எனக்கு கொடுத்ததான் எல்லாமே எனக்கு கொடுத்தது பெஸ்ட். அது நீ வந்து என்ன பண்ண முடியாது. அப்போ ஆண்டர் என்ன சொல்றது, நீ அதை வேல்யூ பண்ண வாழ்க்கையில். ಅದು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯಕ್ತ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಬಹಳ ಮೌಲ್ಯವೆಂಬುದಾಗಿ ನೀನು ಪರಿಗಣಿಸಲ್ಪಡ್ತಿ. ஏன்னா பிசாசோட ஆசை என்னன்னா நேரா பார்க்காத, பக்கத்திலே பாரு எப்பவும் அங்கங்க பாரு. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೇರವಾಗಿ ನೋಡ್ಬಿಡ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಿದೆ ಆ ಕಡೆ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾನೆ ಇರು ಎಂಬುದಾಗಿ. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து உங்க வழிகளை என்ன பண்ண போறீங்க? ಇವತ್ತಿಗೆ ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕಿದ್ದೀರಿ? சிந்தித்து பாரு, ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ರಿ என் வழிகள் எங்க கொண்டு போயிட்டு இருக்குது, ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. என் வழி நேரா இருக்குதா, ನನ್ನ ಮಾರ್ಗಗಳು ನೇರವಾಗಿದೆಯಾ, என் கண்கள் இயேசு கிறிஸ்துவில் பதிய வச்சிருக்கிறானா, ನನ್ನ ಕಣ್ದೃಷ್ಟಿ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇದೆಯಾ? நீங்க யோசிங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? ಕನೆಕ್ಷನ್ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஆண்டவர் நம்ம தேடுறதுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? ಲೋಕದಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳಿಗೂ ದೇವರಿಗೆ ಹುಡುಕುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಸಂಪರ್ಕ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இருக்குதா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? 100% நான் சொல்றேன். ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, யாரு ராஜ்யத்தையும் நீதியும் தெரியும்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் அலையனா பாரு, எல்லாம் நாக்கு நீட்டு அலையனா பாரு, அதெல்லாம் உனக்கு நான் சேர்த்து கொடுத்துருவேன். நான் ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿವಸದಿಂದ ಮೊದಲುಗೊಂಡು ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ನೀನು ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಿಕ್ಕ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ನಿನಗೆ ಸಿಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அதே ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ಅದೇ ದೇವರು ನಿನಗೂ ಕೂಡ ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. ஆனா ஆண்டருக்கு என்ன பண்ணணும், நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். ಮೊದಲು ದೇವರಿಗೆ ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. இந்த ஒர்க்ல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்ன பண்ண போறேன், உங்ககிட்ட மீட் பண்ண போறேன். யாரை மீட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்ண போறேன்? உங்களை தான் மீட் பண்ண போறேன். ದೇವರೇ ಇವತ್ತಿಗೆ ನೀವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ಯಾರನ್ನ ನಾನು ಸಂಧಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ಇಲ್ವೋ, ಮೊದಲು ನಿಮ್ಮನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. வேறவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். ಇತರರ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡ್ತೀನಿ. அடிக்கடி ஒரு நாள் கிடையாது, அடிக்கடி என்ன பண்ண போறேன், என் வழிகளை சிந்தித்து போறேன். ಆಗಾಗ ನನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಚಿಂತಿಸಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತೇನೆ. நீர் வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண போறேன், இந்த வருஷம் என்ன பண்ண போறேன், சுதந்திரிக்க போறேன். ನೀನು ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮಿಕವಾದಂಥ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. எவ்வளவு பேர் அந்த மாதிரி முடிவெடுக்க போறீங்க நீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡ್ತೀರಿ? ஆமென். ಆಮೆನ್. ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, பரவாயில்ல எல்லோ லைட்ல இருக்கணும்னு சொல்ல முடியும், பட் நான் என்ன பண்ண முடியும், எல்லோலே இருக்க. ಕೆಲವರು ಎಲ್ಲೋ ಲೈಟ್ ಅಲ್ಲೇ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಿದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು, ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ರಿ. ஆண்டவர் எனக்கு கிரீன் சிக்னல் ಕೊಟ್ಟ நான் போயினே தான் இருக்க போறேன். ದೇವರು ನನಗೆ ಗ್ರೀನ್ ಸಿಗ್ನಲ್ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ನಾನು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. வந்தா ஏதோ என் கூட வந்தா என்ன கிடைக்கும்? பிளெஸிங் கிடைக்கும். ನನ್ನ ಜೊತೆಲೇ ಬಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುತ್ತೆ. இல்ல எனக்கு ஆனா இந்த வசனம் போதும், அன்னைக்கு காலையில ஒரு வசனம் வரும், அது போதும், அப்படி உங்க விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுள். ಇಲ್ಲ ನನಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಒಂದು ವಚನ ಇದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಇದ್ರೆ ಅದೇ ನಿಮಗೆ ನಡೀತದೆ ಅಷ್ಟೇನೆ. என்ன செய்ய போறீங்க ஜமானே? ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೀರಿ? என்ன பண்ணிடலாம்? ಏನ್ ಮಾಡ್ಬೋದು? ஆண்டவர் முன்னுரிமை கொடுக்கலாமா? ದೇವರಿಗೆ ಮುನ್ನಡೆ ಕೊಡ್ಬೋದಾ? கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬ್ತೇನೆ. சரியா? உங்க வாழ்க்கையில கொடுங்க, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ. ஆண்டருக்கு கொடுத்து பாருங்க. ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ನೋಡ್ರಿ. ஆண்டுக்கு கொடுத்து கடங்காரன் அவனே கிடையாது. ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಯಾರು ಕೂಡ ಸಾಲಗಾರನಾಗಿರುವಂತ அவன் பணத்தினாலும் சரி, நேரத்தினாலும் சரி, அவன் வாழ்க்கையும் சரி கொடுத்து அவன் கீழே போனதா சரித்திரமே கிடையாது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಆತನು ಕೆಳ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஏன்னா அவர் யாரு? நம்ம மேய்ப்பர். ಅವ್ರು ಏನಾಗಿದ್ದಾರೆ? ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. இந்த உலகத்துல எவ்வளவோ ஒரு மனுஷன் இன்னைக்கு சொல்றதை நாளைக்கு மாத்திடுறான், நாளைக்கு சொல்றது இன்னொரு நாள் மாத்திடுறான், நானே சொல்லன்றான். ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ಇವತ್ತು ಇರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ನಾಳೆ ಬದಲಾಯಿಸ್ತದನ್ನ ನಾಳೆ ಇರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಮುಂದೆ ನಾನು ಹೇಳೇ ಇಲ್ಲ. நான் ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு 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 பாஸ் அப்படிதான் இருந்தார். ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு பாஸ் அப்படி இருந்தார். ಆನಂದ್ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಾಸ್ ಯಜಮಾನರು ಹೀಗೆ ಇದ್ರು. இதெல்லாம் பண்றேன் அப்படின்னாரு. ಮಾಡ್ತೀನಿ அவர் கடைசியில ஐ சேஞ்ச் மை மைண்ட் அப்படின்னாரு. ಕೊನೆಗೆ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಐ ಚೇಂಜ್ ಮೈ ಮೈಂಡ್ ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஆண்டவர் வந்து ஐ வில் நாட் சேஞ்ச் மை மைண்ட் பைபிள். ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನನ್ನ ಆಲೋಚನೆನ ನಾನು ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ யாரை நம்பணும்? நம்ம ಯಾರನ್ನ ನಂಬಬೇಕು? ನಾವು ஆண்டவரை நம்பணுமா இல்ல மனுஷ பையில நம்பணுமா? ದೇವರನ್ನ ನಂಬಬೇಕಾ ಅಥವಾ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಂಬಬೇಕಾ? ஆண்டவர் நம்பணும். ದೇವರನ್ನ. இந்த கவர்மெண்ட் இதெல்லாமே கொஞ்ச காலம் தான். ಈ ಸರ್ಕಾರ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಬೇರೆ ಕೆಲಸಗಳು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅದು ಕೇವಲ ಕ್ಷಣಿಕ. வரப்போகுது ஆண்டவரோட ராஜ்யம்.
ದೇವರ ರಾಜ್ಯ ಬರುವುದಕ್ಕಿದೆ. அதுக்காக இப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்க வாழ்க்கை. ಅದಕ್ಕಾಗಿ ಇವತ್ತಿಗೆ ದೇವರಿಗೆ ನೀವು ಮನ್ನಣೆ ಕೊಡೋದ್ರಿಂದ ಕಲ್ತ್ಕೊಳ್ರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. என்னிலிருந்து ஆசீர்வதிப்பார்? ಯಾವ ದಿವಸದಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ? அதான் ரொம்ப முக்கியம். என்னிலிருந்து ஆசீர்வதிப்பார்? ಯಾವ ದಿವಸದಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ? நாளை முதலா? ನಾಳೆಯಿಂದನಾ? இன்று முதல். ಇದೇ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು இன்னைக்கு முடிவெடுத்தா ஆசீர்வாதம் என்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்றேன் பிரதர், பணம் 100 ரூபா பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து 100 ரூபா, நாளைக்கு 200 ஆயிரம், 300 அப்போ என்னிலிருந்து நீங்க கேட்பீங்க, பிரதர் இன்னைக்கே போட்டுறேன் பிரதர் டபுள் ஆகுதுன்னா அப்படிங்களா? ಹೇಳ್ತೀನಿ, ಇವತ್ತು 100 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರೆ 500 ರೂಪಾಯಿ ಆಗುತ್ತೆ, 500 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರೆ 1000 ರೂಪಾಯಿ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ಬ್ರದರ್ ಇವತ್ತೇ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. இல்லப்பா இதுக்கெல்லாம் ஆகாது. இல்ல பிரதர் புக்ஸ் வாங்கிங்க பாஸ், எப்படி எல்லாம் பண்ணுவீங்க நீங்க? ಇಲ್ಲಪ್ಪ ಇವತ್ತೆಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಬ್ರದರ್ ದಯವಿಟ್ಟು ತಗೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ஆண்டவர் அதோட மேன்மையா வச்சிருக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಇಡಲ್ಪಡ್ತಾರೆ. முழுமையான ஆசீர்வாதம், ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. எவ்வளவு பேர் ஜாயின் பண்ண போறீங்க கூட? ಎಷ್ಟು ಜನ ಜಾಯ್ನ್ ಆಗ್ತಾರೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ? நிறைய பேர் இப்ப கை வைக்காங்க. பணத்தை வச்சுதான்ப்பா நான் பாசுங்க. சரி சரி, ஆண்டவர் உங்களை ஆச்சரிக்க சரி, அதான் என்னோட ஆசீர்வாதம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಬೇಕು, ಅದೇ ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆ. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, ಕಾಯುವಂತ ಕುರುಬನು ನನಗೆ ಇದ್ದಾನೆ, காத்திடுவார் என்றுமே. ಕಾಯುವನು ಎಂದೆಂದಿಗೂ. இந்த நேரத்தில் நீங்க ஆண்டவன் கூட பேசியிருக்கிறார். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையை. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. இந்த நாள் ஃபுல்லா நீங்க சிந்தித்து பாருங்க, ಈ ದಿವಸ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ರಿ. எதுக்கு இந்த தடைகள் என் வாழ்க்கையில, ಯಾಕೆ ಒಂದು ಅಡೆತಡೆಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ, என் வாழ்க்கையில எதுக்கு நான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ನಾನು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. ஆண்டருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. ದೇವರಿಗೆ ಯಾವುದೇ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಅನ್ನು ಕೊಡಬೇಡಿ. ஆண்டர் உடனே கீழ்ப்படிங்க, ஆண்டர் கீழ்ப்படிங்க உங்க வாழ்க்கையில. ದೇವರಿಗೆ ತಕ್ಷಣ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ರಿ. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಗಮನಿಸ್ತೀರಿ. ஸோ இந்த அமைதியான ஒரு நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்க. ಈ ಸಮಾಧಾನದ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. தினத்தில் ஆவியானவர் கூட பேசியிருக்கிறார். ಆತ್ಮನಾದಂತ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நண்பு தகப்பனே, ஆண்டவரே, அந்நேரத்திலே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வழிகளை நாங்கள் சீர்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு உடனே கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இன்று முதல் உங்ககிட்ட ஆண்டவரே நாங்கள் உங்களை தேடி வரப்போறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்ன வைத்திருக்கிறோ அது உடனே கீழ்ப்படிய போறோம் ஆண்டவரே. இதனால் நாங்கள் இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபிச்சு எங்கள் கையங்களை பிரயசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தை வருடம் முழுவதும் நாளுக்கு நாள் அதை பார்க்கத்தக்கதாக நீர் கிருபிச்சீங்க ஆண்டவரே. ஆவிக்குரியான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்யும் எல்லா ஒரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக நாம் இருளும் பகலும் ஆண்டவரே உங்கள் வேதத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்க போறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர்த்து கொண்டே இருக்க போறோம் ஆண்டவரே. ராஜ்யத்தையும் நான் நீதியும் இந்த வருடம் தேட போறோம் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே குறைவில்லாமல் நீங்கள் நிறைவேற்றணும். இப்படி செய்ய போறதுக்காக அன்றே ஒரு சில பிள்ளைகள் அன்றே நீங்கள் பேசியிருக்கிறேன், முடிவுகளை அன்றே நீ பார்த்திருக்கிறேன். நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறாங்க. அதை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு போவோம்.
நீ கூட இருக்க எங்கள் ஆசை இயேசு நாம் கேட்டு கொடுத்தாங்க.